हा कान्त हा नृप आगच्छ पश्य इमं स्वसुतं प्रियं येन ते रिङ्गता वक्षः कुङ्कुमेन अवलेपितं स्वशरीर रजः पङ्कैर्विशालं मलिनीकृतम्. ஸோ குழந்தைய பார்த்து பார்த்து அழுது தீக்கிற பாவம் ரொம்ப அழுகையாக இருக்குது. ஹா காந்தா, இப்போ ஹரிச்சந்திரன் அப்பப்போ நினச்சிக்கிறா குழந்தைய பார்க்குறதுக்கு அப்பா கிட்டக்கே இல்லையே. ஸோ ஹா காந்தா, என்னுடைய காந்தனான ஹரிச்சந்திரனே, ஹான் இருப்ப ஹே ராஜாவே, ஆகச்சா வாங்கோ, சீக்கிரம் வாங்கோ, எங்கே தான் இருக்கேன் நீங்கள். பஷ்ய இமம் ஸ்வசுதம், உங்கள் பிள்ளை பாருங்க இப்படி கிடக்கான். பிரியமான சுதன், சுதம்னா பிள்ளை, பிரியமான உன்னுடைய பிள்ளை இங்கே படுத்து கிடக்கான்னு நீங்கள் பார்க்க வாருங்கோ. ஆகச்சா ஏனத்தே ரிங்கதா வச்சக, ரிங்கத்தானது அப்படியே இந்த ஆலிங்கனம் பண்ணிக்கும்போது, ரிங்கனம் ரிங்கனம் சொன்னானே ஆக்சுவலாக தவழறதுன்னு சொல்லுவோம். ரிங்கனம் சொல்லும்போது இங்கே ரிங்கத்தான்னு சொல்லும்போது ஆலிங்கனம் பண்ணிக்கக்கூடியது. ஸோ லிங்கத்தான் ராக்கு ரெண்டு வித்தியாசம் கிடையாது, அதனால் லிங்கத்தான்னு எடுத்துக்கணுங்க. ஸோ ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளும் போது வச்சக குங்குமேன அவலேபித்தம், குங்குமத்தால் பூசப்பட்ட உன்னுடைய மார்பகங்கள் ஸ்வசரீரரஜ பங்கைஹி, இந்த குழந்தை ஓடி உங்களை கட்டிக்கும் இல்லையா, ஆலிங்கனம் பண்ணிக்கும். அப்போ வரும்போது என்னாச்சு, உங்களை கட்டிக்கும் போது உங்களுடைய வட்சஸ்தலம் குங்கும கலர், ஏற்கனவே குங்குமத்தால் பூசப்பட்டிருக்கு. ஏன்னா மனைவி குங்குமம் பூசிட்டு இருக்கா, கணவனுக்கு ஆலிங்கனம் பண்ணும்போது அந்த குங்குமம் கணவனோட மார்பில் வந்துடுது. இப்போ அந்த வட்சஸ்தலத்தில் குழந்தை வரும், குழந்தை கட்டிக்கும். ஸ்வசரீர ரஜ பங்கைஹி, ரஜன தூசி, ரஜஸ்னு இந்த இடத்துல தூசி, தூசி அந்த அழுக்கு சேரெல்லாம் முக்கி விளையாடிட்டு வரும் குழந்தை ரோஹித். அப்படி விளையாடும்போது அது விஷாலம் மலினீகிருத்தம், உன்னுடைய அந்த இது குங்குமம் பூசின மார்பகங்களை அழுக்காக்கி விடுவான் இந்த குழந்தை. மலினம்னா அழுக்கு. ஸோ அந்த குழந்தையோட தூசிப்பட்டு உங்களுடைய மார்பகங்கள் அழுக்காக்கி விடுமே, அப்படிப்பட்ட குழந்தையை நீங்கள் பார்க்க வாங்கோன்னு கூப்பிடுறோம். हा कान्त हा नृप आगच्छ पश्य इमं स्वसुतं प्रियं येन ते रिङ्गता वक्षः कुङ्कुमेन अवलोपितं स्वशरीरजः पङ्कैः विशालं मलिनीकृतम्. அவலோபிதம்னு போட்டிருந்தா திருத்திங்க, அவலேபிதம். येन ते बालभावेन मृगनाभि विलेपितः भ्रंशितः बालतिलकः तव अङ्गस्तेन भूपते यस्य वक्त्रं मृदा लिप्तं स्नेहाद्वै चुम्बितं मया. ஏன்னா எந்த குழந்தையால், யார் ரோஹித்தால, தே பாலபாவேன்னு, அது குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. பாலபாவம்னா என்னது, யாதும் அறியாத அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, பாலபாவத்தினால அந்த குழந்தை மிருகநாபி விலேபித்தக, அதாவது மிருகநாபின்னு சொன்னாலே கஸ்தூரின்னு அர்த்தம். மிருகன்னா மானு, அதோடைய வயிற்றில் இருக்கக்கூடிய மனம் மிகுந்த பொருள் என்னது, கஸ்தூரி இல்லையா. ஸோ மிருகநாபி விலேபித்தக, கஸ்தூரி போட்டு வச்சிருப்பாள் அந்த குழந்தைக்கு, அந்த ரோஹித்துக்கு கஸ்தூரி போட்டு வச்சுட்டு இருக்குமா. பிரம்ஷிதக, ஸோ இவர் வச்சுட்டு ஹரிச்சந்திரனோட நெத்தியில் கஸ்தூரி திலகம் வச்சிருப்பாளா, அது இந்த குழந்தை அழிச்சு விடும் இல்லையா. உன்னோட கோலத்தை அழிக்க ஒரு குழந்தை பிறக்கட்டும் இப்படிலாம் கூட ஆசீர்வாதம் பண்ணுவோம் அந்த காலத்தில். குழந்தை பிறக்கிறதுக்கு உன்னோட கோலத்தை அழிக்கிறதுக்காக ஒரு குழந்தை பிறக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பான். அது மாதிரி இந்த குழந்தை ஓடி உன்னை கட்டின்னுட்டு உன் நெஞ்செல்லாம் அழுக்காக்கிட்டு உன்னுடைய நெத்தி போட்டால் கூட அழிச்சு விட்டுடுமே. பிரம்ஷிதக, அழிக்கப்படப்படுமோ எந்த குழந்தையால். பால திலக்கன்னு என்னது, தவ அங்கஸ்தேன பூபத்தே, பால திலகன நெற்றி திலகத்தை, பால பால ரெண்டு ஒரே அர்த்தம் தான், நெற்றிங்கிற அர்த்தம். ஸோ பால திலகக, அப்படி நெற்றி போட்டாகப்பட்டது இப்படி அழிக்கப்பட்டு, தவ அங்கஸ்தேன, உன் மடியில் உட்காண்டிருக்கும் குழந்தை, அங்கம்னு மடி, உன் மடியில் உட்காண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையால் அழிக்கப்படுமோ ஹே பூபத்தே, அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரனே ராஜாவே. மிருதாலிப்தம் ஸ்னேகாத்வை சும்பிதம் யத்ய வக்திரம், அதான் மிருதாலிப்தம்னா மண்ணை பூசின்னு வரும் குழந்தை, உடம்பு முழுக்க மண் அழுக்கு. ஸோ அப்படிப்பட்ட குழந்தை ஸ்னேகத்தோடு அப்பான்னு ஓடி வரும் இல்லையா, அந்த ஸ்னேகத்தோடு எஸ்ய பக்திரம் சும்பிதம் மயா, அப்படி அந்த மண்ணோடு இருக்கக்கூடிய குழந்தைய நான் ஓடி எடுத்து கட்டிண்டு குழந்தைய எடுத்துட்டு எந்த குழந்தையோட முகத்தை மயா சும்பிதம் நான் முத்தமிடுவேனோ அப்படிப்பட்ட குழந்தை இப்போ கீழே கிடக்குன்னு சேர்த்துக்கணும் அதில். येन ते बालभावेन मृगनाभि विलेपितः भ्रंशितो बालतिलकः तव अङ्गस्तेन भूपते यस्य वक्त्रं मृदा लिप्तं स्नेहाद्वै पितं मया.
तन्मुखं मक्षिका आलिङ्ग्यं पश्ये कीटैर्विदूषितं हा राजन् पश्यतं पुत्रं भुविस्तं रङ्गवत् मृतम्. தன் முகம், அந்த குழந்தையோட மூஞ்சி, மட்சிகா ஆலிங்கம், மட்சிகான்னு எல்லாம் ஈச்சையெல்லாம் ஒக்கிறது. இப்போ குழந்தை செத்து போயிருக்கு, ஈச்சையெல்லாம் வந்தாச்சுங்க. ஸோ ஆலிங்கம் அகம் பஷ்யே, நான் பஷ்யேன்னா நான் பார்க்கிறேன். ஸோ கீட்டைஹி விதூஷிதம், எல்லாம் பூச்சியெல்லாம் கடிச்சு குழந்தைய, இவள் வரத்துக்கே லேட்டாகிடுது. குழந்தை சாயந்தரமே செத்து போயாச்சு. இவன் ராத்திரி பாதி ராத்திரி வந்திருக்கா. அதுக்குள்ளே பூச்சி போட்டெல்லாம் கடிச்சு அதோட உடம்பே விகாரமாக ஆயிடுத்து. விதூஷிதம், தூஷிக்கப்பட்ட உடம்பாக இப்போ கிடக்கு. ஹா ராஜன், ஹே ஹரிச்சந்திரா, பஷ்யா தம் புத்திரம், அப்படிப்பட்ட பிள்ளையை பார்க்க வாருங்க, வரீங்க வாங்க. புவிஸ்தம் ரங்கவத், ரங்கான்னா பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் போல செத்து கிடக்க மிருதம், செத்து கிடக்கிற அந்த பூமியில் கிடக்கிற பிள்ளையை பார்க்க வாருங்கள். तन्मुखं मक्षिका आलिङ्ग्यं पश्ये कीटैः विदूषितं हा राजन् पश्यतं पुत्रं भुविस्तं रङ्कवत् मृतम्. हा देव किं मया कृत्यं कृतं पूर्वभवान्तरे तस्य कर्मफलस्य इह न पारम् उपलक्ष्ये. பூர்வ பவாந்தரே, போன ஜென்மத்தில், பவான்னு சம்சாரம் இல்லையா, போன ஜென்மத்தில் ஹா தேவ, ஹே ஹரிச்சந்திரா, கிம்மையா கிருத்தியம் கிருத்தம், நான் என்ன செயல் தான் செய்தேன். கிருத்தியம்னு செயல், எந்த செயலைத்தான் நான் செய்தேன், இப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு வந்திருக்கேன். தஸ்ய கர்மபலசிய, அந்த கர்மத்தோட பலன் இப்போ இப்போ நான் பாரம் உபலட்சியம், இது எப்படி தாண்டதுன்னு எனக்கு தெரியலையே. நான் செய்த பாவம் இப்படி எனக்கு வந்து சேர்ந்துருக்கு, இதை எப்படி தாண்டி போகிறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு அழறான். பாரம்னு இது அடுத்த கரை, நான் கரையே காணலையே, இந்த சோகத்திலேயே மூழ்கி கிடக்கேனேங்கிறான். हा पुत्र हा शिशो वत्स हा कुमारक सुन्दर एवं तस्या विलापं ते श्रुत्वा नगर पालकः जागृताः त्वरिताः तस्याः पार्श्वं ईयुः सुविस्मिताः. சுஹா புத்திர, குழந்தாய், சிஷோ, குழந்தான்னு கூப்பிட்ற, அழறா. வத்ச, குமாரக, சுந்தர, இப்படி பல இதை அட்ரஸ் பண்ணுறா. குழந்தைய பார்த்து சொல்கிறா, குமாரனே, அழகியவனே, எப்படி படுத்து கிடைக்கே. ஏவம் தஸ்யா விலாபம், இப்படி புலம்பின்னு இருக்கும்போது நகரபாலகாக தே ஸ்ருத்வா, நகரத்தை ரட்சிக்கக்கூடியவர்கள், செக்யூரிட்டி கார்ட்ஸு எல்லோரும் அப்படியே வலம் வந்துட்டுருக்கா. அப்படியே இது வந்துட்டு இருக்கும்போது, ராத்திரி வலம் வரும்போது பார்க்குறா, இவர் பொம்பளை தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கா, சவத்தை வச்சுண்டு. ஸோ அதை கேட்டு, ஸ்ருத்வா, அதை கேட்டு, அவளுடைய சத்தத்தை கேட்டு, ஜாகிருத்தாக தொரித்தாக, ரொம்ப விழிப்போடு வரா. அப்படியே விழிப்புற உணர்ச்சியோடு தொரித்தாக வேக வேகமாக வராக. தஸ்யாக பார்ஸ்வம், அவள் சைடில், அவள் பக்கத்தில் வந்தார்கள். சுவிஸ்மிதாக, ஆச்சரியப்படுறா. பாதி ராத்திரி வேளையில் ஒரு பொம்பளை தனியாக இப்படி உட்காந்து ஒரு சுடுகாடு ஏரியால் அப்படி அழுதுட்டுருக்காளே என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். जना ऊचुः का त्वं बालश्च कस्य अयं पतिः ते कुत्र तिष्ठति एक एव निर्भया रात्रौ कस्मात् त्वम् इह रोदिषु एव मुक्ता अत सा तन्वी न किञ्चित् वाक्यमब्रवीत्. அந்த வந்தவாள்லாம் கேட்குறா, காத்துவம், நீ யாரு? பாலஷ்ட கசியா, இந்த குழந்தை யாரோட குழந்தை, இதோட அப்பா யாருன்னு கேட்குறா. அயம் பதிகீத்தே குத்திர திஷதி, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கார், அவர் எங்கே இருக்காரு? ஏக்கையேவ நிர்பயா, நீ ராத்திரி ஒரே ஒருத்தி தனியாக உட்காந்து பயம் இல்லாமல், நிர்பயா பயம் இல்லாமல், ராத்திரோ, இந்த ராத்திரி வேளையில் கஸ்மா தோமிக ரோதிஷி, எப்படி இங்கே வந்து அழுதுட்டு உட்காந்துருக்க தனியாக வந்துட்டு. ஏவமுக்தா, இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பெண், அதான் சா தன்வி, தன்வின மெலிந்த வாடி வதங்கி இருக்கக்கூடிய உடலோடு இருக்கக்கூடிய அந்த பெண், ந கிஞ்சித் வாக்கியம் அப்ரவீத், எந்த வார்த்தையும் பதிலளிக்கவில்லை. ஜனஊச்சுः காத்வம் பாலश्च कस्य अयं पतिः ते कुत्र तिष्ठति एक एव निर्भया रात्रौ कस्मात् त्वं इह रोदिषि एव मुक्ता अत
किञ्चित् वाक्यम् अब्रवीत् भूयः अपि पृष्टा सा तूष्णीं स्तब्धीभूता बभूवः विललाप अतिदुःखार्ता शोकाश्रुप्लुत लोचना. மீண்டும் கேட்குறா. பூயகா அப்படின்னா பூயனா மீண்டும் மீண்டும் கேட்குறா. என்னம்மா யார் யார் கேட்டுன்னு இருக்கா? இவ பேசவே இல்லை. தூஷ்ணீம்னா சைலண்ட், சத்தமே இல்லாமல் உட்காண்டிருக்கா. ஸ்தப்தி பூதா, ஒரு சில போல இருக்கா. பாட்டு ஒரு பதில் கொடுக்காம ஒரு சில போல ஸ்தப்தி பூதா பபுவகா, சில போல உட்காண்டிருக்கா. விலலாப்பா அதி துக்கார்த்தா, அப்புறம் பொட்டி ஒரு அழுகை அழறா. ரொம்ப துக்கத்தினால பீடிக்கப்பட்டவள். சோக அஸ்ரு, சோகத்தினால கண்ணீர் கொட்டுறது அவளுக்கு. புளுத்தான்னு ஒழுகி வருது அப்படியே. கண்ணீர் கொட்டுறது. அப்படிப்பட்ட கண்களோடு கூட, லோச்சனா கண்களோடு கூட அப்படியே சைலண்டாக இருக்கா அவள். भूयः अपि पृष्टा सा तूष्णीं स्तब्धीभूता बभूवः विललाप अतिदुःखार्ता शोक अश्रुप्लुतलोचना. अत ते शङ्किताः तस्यां रोमाञ्चिततनूरुहाः संत्रस्ताः प्राहुः अन्योन्यम् उद्धृता आयुधपाणयः. ஓகே. ஓ சார். அத்தத்தை சங்கிதாக, அவள் சந்தேகம் வருது. இவள் யார், என்னென்ன அட்ரஸும் தெரியல, இவள் தனியாக உட்காந்துருக்கா, யாரும் தெரியலையே. அதனால சந்தேகம் வந்துடுத்து அவளுக்கு. சங்கான சந்தேகம். சங்கிதாக தஸ்யாம் ரோமாஞ்சித தனூருகாக, அவளுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு கிடக்கு. இந்த அழுகையெல்லாம் ரொம்ப எந்த ஒரு உணர்ச்சி ஜாஸ்தியானா புல்லரிப்பு ஏற்படும். ஸோ தனூருகான உடம்பில் தோன்றிய முடிகள், அது அப்படின்னா என்னது, புல்லரிப்பு. அப்படி ரோமாஞ்சத்தோடு இருக்கா அவள். அதை பார்த்து சந்தேகப்பட்டு சந்திரஸ்தாக, ஒரு அவளுக்கே ஒரு பயமாயிடுது. இவள் எதோ போயா பிசாசா தெரியலேன்னு அப்படி ஒரு சந்தேகம் வந்துடுது. பயந்து போயிட்டா அவளே. சந்திரஸ்தாக பிராகுகோ அந்யோன்யம், ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறா. யாருப்பா இவ? உத்ருத ஆயுத பானைக, இவளை கொல்லலாம்ட்டு ஆயுதத்தை தூக்கிட்டா எல்லாரும். இவ யாரு தெரியலையே, இவ ராத்திரி வேலையில தனியா இருக்காளே அப்படின்னு ஒருத்தருக்கு பார்த்து பயந்து கொண்டு பேசினார்கள். अत ते शङ्किताः तस्यां रोमाञ्चिततनूरुहाः संत्रस्ताः प्राहुः अन्योन्यम् उद्धृत आयुधपाणयः. नूनं स्त्री न भवति एषा यतः किञ्चित् न भाषते तस्माद् वध्या भवेत् एषा यत्नतः பாலகாதினி. இவள் பொம்பளை பிசாச்சு, பொம்பளைங்கிறேன் பாலர்களை பிடிக்கக்கூடிய பிசாச்சின்னு நினச்சுட்டா. இவன் குழந்தைகளெல்லாம் ராத்திரி வேலையில் வந்து இந்த திங்குவேன், அந்த மாதிரி பாலகாத்தினி, குழந்தைகளை அடித்து சாப்பிட்ற ஒரு பிசாச்சு போலுன்னு நினச்சுட்டா. ஸோ இவள் நீ நூனம் ஸ்ரீனா பவதி, இவள் பொம்பளையே கிடையாது, இவள் சாதாரண ஸ்ரீயெல்லாம் கிடையாது. ஏஷா இவள் எதை கிஞ்சித்த பாஷை, ஏன்னா பேச மாட்டேங்கிறா பாரு, ஒன்றுமே நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை. தஸ்மாத் ஆகவே ஏஷா பத்யா பவேத்து, இவளை கொல்லத்தான் வேணும். எத்தனை முயற்சி எடுத்து எப்படியாவது இதில் கொண்டு விடணும். ஏன்னா இவள் யாருன்னு தெரியல, பொம்பளை மாதிரி தெரியல, இவளை பாலகாத்தினியா இருக்கா, குழந்தைகளெல்லாம் கடிச்சு சாப்பிட்ற பொம்பளையா இருக்காவ. அதனால இவளை இந்த பெண்ணை நாம் அடித்து கொல்லணும்னு அப்படி சொல்றாவ. शुभा चेत् तर्हि किं हि अत्र निशा अर्धे तिष्ठते बहिः भक्षार्थम् अनया नूनम् आनीतः कस्यचित् शिशुः. நல்லவளா இருந்தா, சுபாச்சேத்தனது சுபமான சோபனமான பெண்ணாக இவள் இருந்திருந்தால், தர்கி அப்போ கிம்ஹி அத்திர நிஷார்தே, பாதி ராத்திரி வேலை நிஷார்தே, அதை பாதி ராத்திரி நடு ராத்திரியில் பகிகி திஷ்டத்தை, ஒரு பொம்பளை பாதி ராத்திரி தனியாக வெளியில் வந்திருப்பளா? இவள் தனியாக வெளியில் வந்து இருக்கிறாள்னா இவள் சாதாரண பெண்ணு கிடையாது. இவள் என்ன பண்ணியிருக்கா, பட்சார்த்தம் சாப்பிட்றதுக்காக வேண்டி கசியச்சித் சிசுகு, ஏதோ ஒரு செத்த பணத்தை தூக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து நூனமானித்தக, அவள் கொண்டு வந்திருக்கா, இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வந்திருக்கா இந்த பாலகாத்தினி, இந்த பாலபிசாசுன்னு சொல்கிறான். शुभा चेत् तर्हि किं हि अत्र निशार्दे तिष्ठते बहिः भक्षार्थम् अनया नूनम् आनीतः कस्यचित् शिशुः. इत्युक्त्वा तैः गृहीता सा घाटं केशेषु सत्वरं भूजयोः अपरैश्चैव कैश्च
कैश्चापि गलके तथा புஜயோர் பூ போட்டிருக்கிற பூ குரில் புஜயோஹோ भुजे ओके இத்தியுக்துவா இவ்வாறு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிட்டா பட்டக்கனக தலையை பிடிச்சி இழுத்துன்னு வரா கிரகீதாசா காடம்னா ரொம்ப தலைமுடி அடி முடியிலேருந்து பிடிச்சிட்டா பிடிச்சி இழுத்துன்னு வரா சத்வரம் வேகமாக கேஷேஷு தலையை முடியை பிடிச்சி இழுக்கிறா. சில பேர் என்ன பண்ணுறா புஜயோஹோ தோலை பிடிச்சி சில பேர் இழுக்கிறான். தோலை கையை பிடிச்சி புஜன்னு தோல் கையை ஸோ கையை பிடிச்சி 2 பேர் இழுக்கிறான். அபரைஹி வேறு யாரோ கைஷாப்பி கலக்கேத்ததா கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வரா சில பேர். ஸோ முடியை பிடிச்சி இழுக்கிறா, கழுத்தை பிடிச்சி இழுக்கிறா, கையை பிடிச்சி இழுக்கிறா, அப்படி இழுத்துண்டு வேகமாக வரா. எங்கே வரான்னு அடுத்த லைனில் வருது. इत्युक्त्वा तैः गृहीता सा गातं केशेषु सत्वरं भुजयोः अवरैश्चैव कैश्चापि गलके तथा केचरी यास्यति इति तं बहुभिः शस्त्रपाणिभिः आकृष्य पक्खणे नीता चाण्डालाय समर्पिता. கேச்சரின்னா வானத்தில் உலாவக்கூடியவள்னு அர்த்தம். கேச்சரின்னா எதெல்லாம் பறவைக்கும் கேச்சரன்னு பேர். ஸோ வானத்தில் உலாவக்கூடிய இவள் ஒரு பிசாசு மாதிரி ஒரு இவள் பொம்பளை கிடையாது இவள். ஸோ இப்படிப்பட்ட அந்த சண்டாளி இந்த கேச்சரி யாசியதி அவள் போகிறா. எங்கே போகிறா இத்தியுக்தம் இவள் போயிடுவான்னு அர்த்தம். இவளை கொன்னுடலாங்கிற முடிவோடு வந்துட்டா இவள் இப்போ சாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பகுபிகி சஸ்திரபாணிபிகி பல ஆயுதங்களை ஏந்தியவர்கள் இவ்வாறு சொல்லிக்கொண்டு ஆக்ரிஷ்யா அவளை இழுத்து பிடிச்சு பக்கனே நீதா சாண்டாளாய சாண்டாளன் யார் அந்த ஹரிச்சந்திரனோட ஓனர். ஹரிச்சந்திரனோட ஓனருக்கான வீரபாகுவன் ஒரு பேரை பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த வீட்டுக்கு வரா. பக்கணன்னு அவனோட வீடு இந்த ட்ரைபலோட ஹவுஸுக்கு பக்கணம்னு பேர். ஸோ அந்த வீட்டுக்கு இழுத்துன்னு வந்தார்கள். சமர்ப்பித்தா சாண்டாளன் கையில் ஒப்படைச்சிட்டா. நீ இவளை கொன்னுடுன்ட்டு அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. राधे कृष्णा पक्कनेय केचरी यास्यति इत्युक्तं बहुभिः शस्त्रपाणिभिः आकृष्य पक्कने नीता चाण्डालाय समर्पिता. ஒரு வாசிங்கப்பா. हे चाण्डाळ बहिः दृष्टा हि अस्माभिः बालघातिनी वध्यताम् एषा शीघ्रं नीत्वा बहिः स्थले. ஹே சாண்டாள கூப்பிட்றா. ஹே சாண்டாள்னே பகிஹி துஷ்டா திருஷ்டா வெளியில் பார்த்தோம் இந்த பொம்பளைய. அஸ்மாபிஹி திருஷ்டா எங்களால் பார்க்கப்பட்டாள் இந்த பெண். பாலகாத்தினின்னே சொல்கிறா. பெண்ணுனோடு சொல்லலை. பாலகாத்தினி குழந்தை பிடிப்பவள், குழந்தைகளை கொல்லக்கூடியவள். வத்தியதாம் இவளை கொல்லு ஏஷா இந்த பெண்ணை கொல்லுங்கள். சீக்கிரம் நீத்வா பகிஸ்தலே வெளியில் கூட்டிட்டு வந்து ஒரு ஓப்பன் யார்டில் ஓப்பன் கிரவுண்டில் இந்த பெண் கொல்லப்படட்டும் அப்படின்னு சொல்கிறா சாண்டாளனை பார்த்து. हे चाण्डाल बहिः दृष्टा हि अस्माभिः बालघातिनी वध्यताम् एषा शीघ्रं नीत्वा बहिः स्थले. चाण्डालः प्रागतां दृष्ट्वा ज्ञाता इयं लोकविसृता न दृष्टपूर्वा केनापि लोकडिम्बानि अनेकदा वक्षितानि अनया भूरि भवद्भिर्पुण्यमर्जितं ख्यातिर्वह शाश्वती लोके गच्छत्वं च यथा सुखम्. சாண்டாளன் சொல்கிறான். சாண்டாளக பிராக இப்போ அவளை பார்த்து சாண்டாளன் சொல்கிறான். தாம் திருஷ்டம் அந்த பெண்ணை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் சொல்கிறான் ஞாதாயியம் லோக விஸ்ருதா எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுது. உலகத்தில் எல்லோரும் சொல்லுவா, லோகத்தில் எல்லாருமே பேசுவா இப்படிப்பட்ட பெண்ணை நான் அறிவேன். நான் திருஷ்டபூர்வா கேனாப்பி யாரும் இவளை பார்க்க முடியாது. ஏன்னா இவள் மறைஞ்சிருந்து குழந்தைகளை கொல்லக்கூடியவள் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் அதனால யாருமே நான் திருஷ்டபூர்வா கேனாப்பி யாராலும் இதுக்கு முன்னாடி இவளை பார்த்ததே இல்லை. இப்போ அதிர்ஷ்டவசமாக ராத்திரி நேரத்தில் இவளை பிடிச்சிட்டு இல்லைங்கிறான் அவன். லோக டிம்பானி அநேகதா. லோக டிம்பான குழந்தைன்னு அர்த்தம். ஸோ லோக டிம்பானின்னா நிறைய குழந்தைகள், சின்ன குழந்தைகள் அநேகதா பல முறை அல்லது பல குழந்தைகளை பட்சிதானி சாப்பிடப்பட்டது இவளால் தான் சாப்பிட்ருக்கா. நிறைய குழந்தைகள் எல்லாரும் இவள் சாப்பிட்ருக்கா. இவள் பலமுறை சாப்பிட்ருக்கான்னு எடுத்துக்கலாம், இல்லை பல குழந்தைகளை சாப்பிட்ருக்கான்னு எடுத்துக்கலாம். அநேகதா அணையான இவளால் பூரின்னா நல்லா நிறைய குழந்தைகளை இவள் சாப்பிட்டுட்டா. பவத்பிகி புண்ணியம் அர்ஜிதம். ஸோ நீங்கள் உங்களோட புண்ணியத்தினால அர்ஜிதம் புண்ணியம் உங்களோட புண்ணியத்தினால கியாதிர்வக சாஸ்வதி லோகே உங்களுக்கு புகழ் நிலை பெற்று நிற்கின்றான்.
ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு பாலகாதினியை பிடிச்சு கொல்றதுனால உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடச்சிடும். ஏன்னா இனிமேல் குழந்தைகள் சாப்பிட மாட்டா இல்லையா, அந்த அர்த்தம் அது. ஸோ கியாத்திகி வகை சாஸ்வதி லோகே, சாஸ்வதமான புகழ் உங்களுக்கு கிடைக்கும். கச்சத்வம்ச யதா சுகம், நான் பார்த்துக்கிறேன் இவளை, நீங்களாம் போங்கோ, யதா சுகம், சுகமாக உங்கள் இடத்துக்கு நீங்கள் பாட்டு போங்கோன்னு சாண்டாளன் சொல்கிறான். இப்போ चाण्डालः प्राह तां दृष्ट्वा ज्ञाता इयं लोकविसृता न दृष्टपूर्वा केनापि लोकटिम्बानि अनेकदा पक्षितानि अनया भूरि भवद्भिः पुण्यमर्जितं ख्यातिः वः शाश्वती लोके गच्छत्वं च यथा सुखम् द्विजस्त्री बालगो गाति स्वर्णस्तेयी च यो नरः अग्निदः वर्त्मघाती च मद्यपः गुरुतल्पगः महाजनविरोधी च तस्य पुण्यप्रदः वदः द्विजस्यापि स्त्रियो वापि न दोषो विद्यते वदे. ஸோ இங்கே அவன் வந்து என்னெல்லாம் சொல்கிறான்னா, ரூல் சொல்கிறான். இது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, த்விஜ ஒரு பிராமணன் அல்லது ஒரு பெண், பால ஒரு குழந்தை, கோ பசு, இவெல்லாம் யாரையும் ஒருத்தன் கொன்னான் என்றான். காத்தினா கொல்லக்கூடியவன். ஸோ பிராமணனை கொன்னாலும், பெண்ணை கொன்னாலும், குழந்தையை கொன்னாலும், பசுவை கொன்னாலும் அதெல்லாம் பெரிய பாவம் இல்லையா. ஸ்வர்ணஸ்தேயி, ஸ்வர்ணத்தை திருடுபவன், தங்கத்தை திருடக்கூடியவன். ஸ்தேனான திருடன் அர்த்தம். ஸ்தேயி ஸ்வர்ண திருட்டை பண்ணக்கூடியவன். யோ நரக, எந்த ஒரு மனிதன் இதெல்லாம் செய்கிறானோ, அல்லது அக்னிதகனது வீட்டுக்கு தீ வைக்கிறவன். ஸோ பிரத்தியாரோட வீட்டில் போய் தீ வைக்கக்கூடியவன் அக்னிதக, அக்னிக்கிரையாக கொடுக்கக்கூடியவன். வர்த்தமகாதினா வழிப்பறி செய்யக்கூடியவன். வர்த்தமானமாக அப்படி நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் யாரோத்தன் வழிப்பறி செய்கிறானோ, மத்தியபக குடிகாரன், யார் குடிக்கிறானோ, குரு தல்பக, குரு மனைவியை பெண்டாளக்கூடியவன், அப்படிப்பட்ட கேவலமான ஒரு மனிதன். மகாஜன விரோதிச்ச, எல்லாரையும் பகச்சிக்கக்கூடிய ஒரு விரோதியாக, ஜனங்களை, மகாஜனங்கள்னு புண்ணியமாக நிறைந்த சாதுக்களை எல்லாம் யார் ஒருத்தன் விரோதிக்கிறானோ அவனுக்கு புண்ணியத்தை அளிக்கக்கூடியது வதமே, கொல்வது தான் அவனுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அவனை கொல்லத்தான் வேணும். இப்பேற்பட்ட பாவியை கொன்னா அதுவே அவனுக்கு புண்ணியம், கொல்றதே அவனுக்கு புண்ணியப்பிரதக, புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அவனுடைய சாவு. த்விஜஸ்யாபி, அது ஒரு பிராமணனாக இருக்கட்டுமே, இப்பேற்பட்ட கேடு காரியங்கள்லாம் பண்ணுறவன் பிராமணனாக இருந்தாலும் சரி, ஸ்திரியோ வாப்பி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ந தோஷோ வித்யதே வதே, அவனை அல்லது அவளை கொல்வதால் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ந வித்யதே. विजय स्त्री बालगो गाति स्वर्णस्तेयी च यो नरः अग्निदः वर्त्मघाती च मद्यपः गुरुतल्पगः महाजन विरोधी च तस्य पुण्यप्रदः वदः विजस्य अपि स्त्रियो वापि न दोषो विद्यते वदे. தமிழ்நாட்டில் 50% பாப்புலேஷன் போயிடும். மத்திய பகான்னு இந்த வார்த்தையை போட்டாங்க. குடிகாரன்னா இப்போ 50% போயிடும் போட்டு. அஸ்யா கொல்லவே வேண்டாம், வாழை போயிடும். கரெக்ட். अस्यावदश्च मे योग्य इत्युक्त्वा गाढबन्धनैः बद्ध्वा केशेषु अत आकृष्य रज्जुभिः ताम् अताडयत्. ஸோ இவளை கொல்றது எனக்கு யோக்கியம், நல்ல ஒரு காரியம் நான் பண்ணுவேன் இவளை கொல்றதுனால. ஸோ அஸ்யாவதக, இந்த பெண்ணுடைய கொல்லுதலாகப்பட்டது எனக்கு யோக்கியமானது தான். இது உக்துவா காடபந்தனைகி, நல்ல ஸ்ட்ராங் கயிறு. பந்தனம்னாலே கட்டு இல்லையா, கயிறு. ஸோ அது இருத்தி அவளை கட்டி, பத்வா இழுத்து எடுத்துண்டு, கேசேஷு ஆக்ரிஷியா, தலைமுடியை பிடிச்சு இழுத்துண்டு, ரஜ்ஜுபிகி ஆக்ரிஷியா, ஒரு கயத்தை கட்டி அந்த தலையை முடியை பிடிச்சு இழுத்துட்டு இப்படி வந்து தாம் அதாடயத்து, அவளை அடித்தான். அந்த பெண்ணை அடிக்கிறான். अस्यावदच्च मे योग्य इत्युक्त्वा गाढबन्धनैः बद्ध्वा केशेषु अत आकृष्य रज्जुभिः ताम् अताडयत्. राधे कृष्ण. हरिश्चन्द्रम् अथ उवाच वाचा परुषया तथा रेदास वद्यताम् एषा दुष्टात्मा मा विचारय.
ஸோ அவனோட சப்ஸ்டியூட் ஒருத்தர் இருக்கானே ஹரிச்சந்திரன் இருக்கானே அவனோட வேலைக்காரன். ஸோ அவனை கூப்பிட்றான். ஹரிச்சந்திர மத வாச்சா ஹரிச்சந்திரனை பார்த்து சொல்கிறான், பருஷயா வாச்சா கொடிய வார்த்தைகளால் ஹரிச்சந்திரனை பார்த்து சொல்கிறான், ரே தாசா ஹே தாசனே வாங்க, வத்தியதாம் ஏஷா இவளை கொல்லு, ஏஷா வத்தியதாம் இவளை கொல்லு, துஷ்டாத்மா இவள் துஷ்டை, இவளை வந்து நீ யோசிக்காதே, ஒரு பெண்ணெல்லாம் அப்படி கருணையெல்லாம் வந்துடாமா உனக்கு, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஹரிச்சந்திரன் வந்து எப்போவுமே கருணை அவனுக்கு. ஸோ அதனால இவள் துஷ்டையாக்கும், மாவிச்சாரையை யோசிக்கவே யோசிக்காதே இவளை கொல்லுன்ற. हरिश्चन्द्रम् अथ उवाच वाचा परुषया तथा रेदास वद्यताम् एषा दुष्टात्मा मा विचारय. तद्वाक्यं भूपतिः श्रुत्वा वज्रपातोपमं तदा वेपमानः अथ चाण्डालं प्राह स्त्रीवद शङ्कितः. பூபதிகி தத்வாக்கியம், யார் ராஜாவான ஹரிச்சந்திரன் அந்த வார்த்தையை கேட்டு, தத்வாக்கியம் சுத்வா அந்த வாக்கியத்தை கேட்டு, வஜ்ரபாத உபமம் இடி விழுந்த மாதிரி இருக்கு, ஒரு பெண்ணை போய் கொல்ல சொல்கிறான் இவன், எப்படி கொள்றதுன்னு அவனுக்கு தயக்கம் வருது. இப்போ வஜ்ர இடி போன்ற அந்த வார்த்தைகளை கேட்டு வேப்பமானக நடுங்கிறானவன், சாண்டாளம் பிராக சாண்டாளனை பார்த்து பேசுகிறான். இப்போது ஸ்திரீவத சங்கித்தக, ஒரு பெண்ணை கொண்டா எப்பேற்பட்ட பாவம், அது பாதக செயலாச்சே அப்படிங்கிற அந்த சங்கா, அந்த ஒரு கவலையினால் அந்த சண்டாளனை பார்த்து பேசினான். சங்கான்னு சொன்னால் கவலைன்னு ஒரு அர்த்தம், சங்கான்னு சொன்னால் சந்தேகம்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல கவலை, ரொம்ப ஐயோ பெண்ணை போய் கொல்ல சொல்கிறானேங்கிற ஒரு கவலை வந்துடுது, அதனால சண்டாளனை பார்த்து பேசுகிறான். இப்போ तद्वाक्यं भूपतिः श्रुत्वा वज्रपात उपमं तदा वेपमानः अथ चाण्डालं प्राह स्त्रीवद शङ्कितः. न शक्तः अहम् इदं कर्तुं प्रेष्यं देहि मम अपरम् असाध्यम् अपि यत् कर्मं तत्करिष्ये त्वया उदितम्. நான் சக்தகாக மிதம் கர்த்தும், இந்த காரியத்தை நான் பண்ண முடியாதுன்னே சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த சாமர்த்தியம் கிடையாது, இந்த பெண்ணை இப்படி கொல்ல முடியாது. பிரேஷ்யம் தேகி, பிரேஷ்யம்னு சொன்னான்னா வேற ஏதாவது வேலை கொடுன்றான். யூ சென்ட் மீ ஃபார் சம் அதர் ஒர்க்கு. பிரேஷ்யம்னு சொன்னான்னா வெளி வேலையில் அனுப்புறதுக்கு தான் பிரேஷ்யம்னு பேர். ஸோ வேறு வேலைக்கு என்னை அனுப்பு. மம அபரம் பிரேஷ்யம், வேறு ஏதாவது காரியம் இருந்தால் சொல்லு, நான் அதை பண்ணித்தரேன் உனக்கு. அசாத்தியம் அபியத் கர்ம, அது செய்யவே முடியாது, கஷ்டமான வேலையாக கூட இருக்கட்டும், நான் செய்து காட்டுறேன் உனக்கு, இந்த வேலையை மட்டும் எனக்கு கொடுக்காதேங்கிறான். அசாத்தியம் அபியத் கர்ம, எந்த காரியம் ரொம்ப கஷ்டமான காரியமோ அதை கூட எனக்கு கொடு, தற்கரிசியை நான் பண்ணுறேன்ப்பா, தொயா உதித்தம், நீ சொல்கிறத நான் செய்கிறேன், இந்த ஒரு காரியத்தை என்னை விட்டுடுன்னு சொல்கிறான். न शक्तः अहम् इदं कर्तुं प्रेष्यं देहि मम अपरम् असाध्यम् अपि यत् कर्मं तत्करिष्ये त्वया उदितम्. श्रुत्वा तदुक्तं वचनं श्वपचः वाक्यमब्रवीत् मा वैशिही त्वं गृहाण असिं वदो अस्याः पुण्यदो मदः. அந்த வார்த்தையை கேட்டு, ததுக்தம் வச்சனம் சுத்வா, அந்த ஹரிச்சந்திரன் சொன்ன வார்த்தையை கேட்டு, ஸ்வபச்சக தான் சண்டாளன், அதான் மாமிசம் சாப்பிடக்கூடியவன், நாய் மாமிசம் சாப்பிடக்கூடியவன், ஸ்வான நாய். வாக்கியம் அபிரவீத், இப்போ அவன் சண்டாளன் சொல்கிறான், மா பைஷீகி பயப்படாதுப்பா, இது பெண்ணு நினச்சி நீ கொல்லாதே, இது பெண்ணே இல்லை இது. ஸோ மா பைஷீகி நீ பயப்படாதே, தொம் கிரகான அசிம், நீ கத்தி எடு, வாழை எடு, வதக அசியாக புண்ணியதக, இவளை கொல்றது உனக்கு புண்ணியத்தை தான் தரப்போகிறது, மத்தகான கருத்து, என்னுடைய கருத்து என்னென்னா இவளை கொல்றதுனால உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறான். श्रुत्वा तद्भुक्तं वचनं श्वपचः वाक्यमब्रवीत् मा वैशिही त्वं गृहाण असिं वदः अस्याः पुण्यदः मतः. बालानाम् एव भयदा न इयं रक्ष्या कदाचन. तच्छ्रुत्वा वचनं तस्य राजा वचनमब्रवीत्. ஸோ பாலையனாம் ஏவ பயதா, இவளை பார்த்தாலே பாலர்கள்லாம் பயப்படுவா, ஏன்னா நம்மளை கொண்டுடுவலே சாப்பிடுவலேங்கிற பயம் குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதனால பாலர்களுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடியவள் இவள். ந ஈயம் ரட்சியா, இவளை ரட்சிக்கவே கூடாது, இவளை காப்பாற்றவே கூடாது, இவளை கொல்லத்தான் வேணும். கதாச்சன ந ரட்சியா, ஒரு வேளை கூட இவளை காப்பாற்றவே கூடாது. தத் வச்சனம் சுத்வா, அந்த வார்த்தையை கேட்ட ராஜா ஹரிச்சந்திர வச்சனம் அப்ரவீத், இப்போ திருப்பி பதில் சொல்கிறான் இந்த கேள்விக்கு. बालानाम् एव भयता न इयं रक्ष्या कदाचन. तच्छ्रुत्वा वचनं तस्य राजा वचनमब्रवीत्. स्त्रियः रक्ष्याः प्रयत्नेन न हन्तव्यः कदाचन. स्त्रीवदे कीर्तितं पापं
मुनिभिः धर्म तत्परैः ஹந்தவ்யாஹா என ஸ்ரீலிங்கம், அதனால் ஹந்தவ்யாகான்னு சொல்லலாம். ஸோ ஸ்திரியக ரட்சியாக, பெண்களை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா பெண்கள்லாம் எப்போவுமே காப்பாற்றுதலுக்கு உரியவர்கள். பிரயத்தன முயற்சி பண்ணியாவது எப்படியாவது அவளை காப்பாற்றணும். ந ஹந்தவ்யாகா, கொல்லக்கூடாது. பெண்களை யாருமே கொல்லக்கூடாது. கதாச்சன ஒரு பொழுதும் பெண்ணை வதம் பண்ணக்கூடாது. ஸ்ரீவதே கீர்த்திதம் பாபம், அந்த பெண்ணை கொல்வதால் சொல்லப்பட்ட பாபங்கள் இருக்கே, கீர்த்திதம்னு சொல்லப்பட்ட பாபங்கள். முனிபிகி தர்ம தத்பரைகி, யார் சொல்லிருக்கா? முனிவர்கள் சொல்லிருக்கா. என்னென்ன பாவம் சித்திக்கும்னு முனிவர்கள் சொல்லிருக்கா. தர்ம தத்பரைகி, தர்மத்திலே ஈடுபடக்கூடியவர்களான முனிவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். பெரிய பாபம் உண்டுன்னு. ஸ்திரியः ரக்ஷ்யாः பிரயத்னேன ந ஹந்தவ்யாः கதாச்சன ஸ்ரீவதே கீர்த்திதம் பாபம் முனிபிः தர்ம தத்பரைः. पुरुषः यः स्त्रियं हन्यात् ज्ञानतः अज्ञानतः अपि वा नरके पच्यते सो अथ महारौरवपूर्वके. ஸோ பெண்ணா புருஷகா யக ஸ்திரியம் ஹன்யாத், எந்த ஒரு புருஷன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொல்கிறானோ, ஹன்யாத்தின கொல்றானோ, ஞானதகன்னு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ, ஸோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெண்ணை கொன்றான் என்றால் நரகே, நரகத்துக்கு போய் சக அவன் அத மகாரௌரவ பூர்வகே, மகாரௌரவ நரவமெல்லாம் இருக்கு இல்லையா, ருருங்கிற அந்த இது மான்லாம், பெரிய பெரிய அந்த கொடிய மான்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த ருரு நரகத்துக்கு போய், ரௌரவ நரகத்துக்கு போய் முதற்கொண்டு பூர்வக்கேன்னு அது முதலான பல நரகங்கள் இருக்கு. அப்படி ஓரோரு நரகமாக போய் பச்சைத்தேன பலனை அனுபவிப்பான். தான் செய்த காரியத்துக்கு பலனை நரகங்களில் போய் அனுபவிப்பான். पुरुषः यः स्त्रियं हन्यात् ज्ञानतः अज्ञानतः अपि वा नरके पच्यते सः अथ महारौरवपूर्वके. चाण्डाल उवाच मा वद असिं गृहाण एनं तीक्ष्णं विद्युत्समप्रभं यत्र एकस्मिन् वदं नीते बहूनां तु सुखं भवेत्. சாண்டான் சொல்கிறான், மாவதா பேசாதடா, பேசவே பேசாத. இப்போ அசிம் கிரகான, கத்தி எடுத்துக்கோ, கத்தின்னு இங்கே வாள்னு எடுத்துக்கணும், வாள் எடுத்துக்கோ நீ. கிரகான ஏனம் தீக்ஷ்ணம், இந்த ரொம்ப ஷார்ப்பான வாள் இவனுக்கு கொடுக்குறான், ஒரு வாழை கொடுக்குறான். இப்போ ரொம்ப ஷார்ப்பான வாழை கொடுக்குறான். ஏனம் இந்த வாழை எடுத்துக்கொள், தீக்ஷ்ணமாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. வித்யுத் சமப்பிரபம், மின்னலாட்டமாக படக்குன்னு ஒரே வெட்டு போயிடுவாவா. ஸோ மின்னலாட்டமாக பிரகாசமாக இருக்குது இந்த வாள். எத்தனை ஏகஸ்மின் வதம் நீத்தே, ஒரே அடியில் வதம் அந்த பெண்ணை கொந்துடலாம். நீத்தே பகுனாம் தூ அதான் ஏகஸ்மின் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இங்கேயாவது, அதாவது ஒரே ஒருத்தியை கொள்றதுனால, ஏகஸ்மின்னா ஒருத்தி, இந்த ஒருத்தியை கொள்றதுனால வதம் நீத்தே, அவளை வதம் பண்ணுறதுனால பகுனாம் தூ சுகம் வைத்து பல குழந்தைகள் காப்பாற்றப்படும். ஸோ அதனால பல குழந்தைகளுக்கு சுகம் கிடைக்கும். அதனால இவளை கொல்லுன்னு சொல்கிறார். चाण्डाल उवाच मावदतिं गृहाण एनं तीक्ष्णं विद्युत्समप्रभं यत्र एकस्मिन् वदं नीते बहूनां तु सुखं भवेत्. तस्य हिंसा कृता नूनं बहुपुण्यप्रदा भवेत्. भक्षितानि अनया भूरि लोके डिम्बाणि दुष्टया तत्क्षिप्रं वध्यताम् एषा लोकः स्वस्थः भविष्यति. தசிய ஹிம்சா கிருதா, அவளுக்கு கொல்றது, ஹிம்சை பண்ணுறதுன்னு அர்த்தம், இங்கே கொல்றது தானே ஹிம்சை. ஸோ அவளை கொல்றதுனால செய்தால் நூனம் பகு புண்ணிய பிரதா, நல்ல புண்ணியம் கிடைக்கும். பல புண்ணியம் உனக்கு வந்து சேருவப்பா, பவேத்து ஏற்படும். பட்சிதானி அணையான இவளால் பல குழந்தைகள், டிம்பானின்னு எனது குழந்தைகள், பல சிசுக்கள் இந்த பெண்ணால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பட்சிதானி சாப்பிடப்பட்டிருக்கிறார்கள். துஷ்டையா, இவள் துஷ்டை, இந்த துஷ்டை நிறைய பேரை சாப்பிட்ருக்கா கொன்று. தச்சிப்ரம் வதியதாம், ஆகவே இவளை உடனே கொல்லு. ஏஷா லோகக ஸ்வஸ்தக பவிஷதி, இவள் கொல்லப்பட்டால் உலகமே ஸ்வஸ்தமாயிடும்பான்னு சொல்கிறான் சாண்டாளன். तस्य हिंसा कृता नूनं बहु पुण्यप्रदा भवेत्. भक्षितानि अनया भूरि लोके डिम्बानि दुष्टया तत्क्षिप्रं वध्यताम् एषा लोकः स्वस्थः भविष्यति. राजा उवाच चाण्डाल अधिपते तीव्रं व्रतं स्त्रीवधवर्जनं
आजन्मतः ततो यत्नं न कुर्यां स्त्रीवदे तव சாண்டாள அதிபதே, என்னுடைய தலைவனே, சாண்டாளனே, தலைவனே, தீவிரம் விரதம் ஸ்ரீவத வர்ஜனம். அதாவது நான் ஒரு விரதத்தை மேற்கொண்டிருக்கேன். எனக்கு என்னோட விரதம் ஒன்று தீவிரமான விரதம் இருக்குது. அது ஸ்ரீவத வர்ஜனம். வர்ஜனம்னா நீக்குதல். நான் ஒரு பெண்ணை கொல்ல மாட்டேன்னு விரதத்தோடு நான் இருக்கேன் நான். ஸோ வர்ஜனம், அதாவது ஸ்ரீயோட வதத்தை வர்ஜனம் பண்ணியிருக்கேன், நீக்கி இருக்கிறேன். அப்படி ஒரு விரதம். ஜென்மத்தக, அதனால் இந்த உயிர் வாழும் வரையிலும், நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கணும் அது வரைக்கும், தத்தோ எத்தனம் ந குர்யாம் ஸ்ரீவதே. ஸோ நான் முயற்சி பண்ணவே மாட்டேன்னு ஒரு பெண்ணை கொல்றதுக்குள்ள முயற்சி. தவ ஸ்ரீவதே, நீ ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கே, அந்த பெண்ணை நான் கொல்லவே மாட்டேன். அப்படி ஒரு விரதத்தை நான் வச்சுட்டு இருக்கேன்னு விட்டானுக்கும். ராஜோவாச்ச சாண்டாலாதிபதே தீவிரம் व्रतं स्त्रीवदवर्जनम् आजन्मतः ततो यत्नं न कुर्यां स्त्रीवदे तव. चाण्डाल उवाच स्वामि कार्यं विना दुष्ट किं कार्यं विद्यते अपरं गृहीत्वा वेतनं मे अद्य कस्मात् कार्यं विलुम्पसि. சுவாமி காரியத்தை தவிர உனக்கு துஷ்டனேன்னு கூப்பிட்றேன். துஷ்டனே, உனக்கு சுவாமி காரியம்னு என்னது? நான் தானே உனக்கு தலைவன். ஸோ என்னுடைய எஜமானோட காரியத்தை தவிர உனக்கு என்ன காரியம் இருக்குது? அபரம் காரியம் கிம் வித்தியத்தை, வேறு காரியம் எதாவது இருக்கான்னு உனக்கு? கிரகித்வா வேத்தனம், எங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு, வேத்தனோட சம்பளம் எங்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு, மே அத்திய கஸ்மாத் காரியம் விலும்பசி, என்னுடைய காரியத்தை நீ கெடுக்கிறிய. விலும்பசி லோபனம் பண்ணுறை, ரூயின் பண்ணுறை. என்னுடைய காரியத்தை நீ கெடுக்கிறியே, சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிறியேன்னு கேட்குறேன். चाण्डालुवाच स्वामी कार्यं विना दुष्ट किं कार्यं विद्यते अपरं गृहीत्वा वेतनं मे अद्य कस्मात् कार्यं विलुम्पसि. यः स्वामि वेतनं गृह्य स्वामि कार्यं विलुम्पति नरकान् निष्कृतिः तस्य नास्ति कल्प अयुतैः अपि. எவன் ஒருத்தன் யாரொருவன் சுவாமி வேதனம் கிரகிய, சுவாமிகிட்ட தன்னுடைய தலைவன் எஜமான்ட்டு சம்பளத்தை வாங்கிட்டு சுவாமி காரியம் விலும்பதி, சுவாமி காரியத்தை கெடுக்கிறானோ, காரியத்தை பண்ணாமல் கெடுக்கிறானோ, நரகத்துக்கு போய் அவன் கல்ப அயுதைகி அப்படி, அயுதம்னா 10,000 கல்பங்கள். ஒரு கல்பமே 2000 சதுர்யுகம், அதை மாதிரி இன்ட்டு 10,000. ஸோ அவ்வளோ காலம் இருந்தால் கூட நிஷ்கிருதிகி தஸ்ய நாஸ்தி, அவனுக்கு பரிகாரமே கிடையாதுன்னுட்டான். நீ 10,000 கல்பங்கள் நரகத்தில் இருந்தாலும் அவனுடைய பரிகாரம் ஆகவே ஆகாது, எவன் ஒருத்தன் எஜமானோட காரியத்தை செய்யலையோ. यः स्वामी वेतनं गृह्य स्वामी कार्यं विलुम्पति नरकात् निष्कृतिः तस्य नास्ति कल्प अयुदैः अपि. राजोवाच चाण्डालनाथ मे देहि प्राप्यम् अन्यत् सुदारुणं स्वशत्रुं ब्रूहितं क्षिप्रं घातयिष्यामि असंशयम्. नेक्स्ट लाइन. घातयित्वा तु तं शत्रुं तव दास्यामि मेदिनीं. ராஜா சொல்றான், சாண்டாளன் நாதனே, தலைவனே, மேதேகி, எனக்கு ஒரு காரியத்தை கொடு. அந்நியத் சூதாருணம், எவ்வளவு கொடுமையான காரியமாக இருந்தால் கூட எனக்கு கொடு. நான் செய்யக்கூடிய காரியமாக மே பிராப்பியம்னா நான் அடையக்கூடிய, நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நீ எனக்கு கொடு. ஸ்வசத்ரும் ரூஹி, உன்னுடைய எதிரி யாரே இருக்காளா சொல்லு, அவனை நான் கொல்றேன். சிப்ரம் காதைஷியாமி, உடனே நான் செய்கிற அந்த காரியத்தை உன்னுடைய எதிரி யார் இருந்தாலும் அவளை கொல்றேன் நான். அசம்சய, சந்தேகப்படாதே. காத்தயித்வா தூ தம் சத்ரும், உன்னுடைய அந்த எதிரியை கொன்றுவிட்டு தவதாசியாமி மேதினி, இந்த உலகத்தையே உனக்கு கீழே சமர்ப்பிக்கிறேன். அதாவது உன்னுடைய எதிரியோட நாட்டெல்லாம் பிடிச்சு நான் உன் காலை ஒப்படைக்கிறேன்ப்பா. தாசியாமி மேதினி, அந்த பூமியை உனக்கே தரேன். ராஜோவாச்ச சாண்டாலநாத மே தேஹி பிராப்யம் அன்யத் சுதாருணம் ஸ்வசத்ரும் ब्रूहीतं क्षिप्रं घातयिष्यामि असंशयं घातयित्वा तु तं शत्रुं तव दास्यामि मेदिनीम्. देव उरगैः सिद्धैः गन्धर्वैः अपि संयुतं देवेन्द्रम् अपि जेष्यामि निहत्य निशितैः शरैः. हे देवा, என்னுடைய தலைவனே, தேவனே,
தேவ உரகைஹி சித்தைஹி, அதாவது தேவர்களாக இருக்கட்டும், உன்னுடைய எதிரி தேவனாகவே இருக்கட்டுமே, இல்லை ஒரு நாகலோகத்தில் இருக்கக்கூடியவனாக நாகனாக இருக்கட்டும், நாகப்பாம்போடு அதான் தலைவனாக இருக்கட்டும், சித்தனாக இருக்கட்டும், கந்தர்வன் யார் வேணா இருக்கட்டும், அந்த எந்த லோகத்தில் வேணா இருக்கட்டும், தேவேந்திரம் அபிஜெயிஷாமி, தேவனுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரனை கூட நான் வந்து ஜெயிப்பேன். நிகத்தியா, அவனை கொன்று, நிஷிதைஹி ஷரைஹி, ஷார்ப்பான அம்புகளால் உன்னுடைய எதிரியானா யாருனாலும் சொல்லு, நான் அவளை கொண்டு காட்டுறேன்னு சொல்கிறேன். देव देव उरगैः सिद्धैः गन्धर्वैः अपि संयुतं देवेन्द्रम् अपि जेष्यामि निहत्य निशितैः शरैः. एतत् श्रुत्वा ततो वाक्यं हरिश्चन्द्रस्य भूपतेः चाण्डालः कुपितः प्राह वेपमानं महीपतिम्. ஸோ இந்த வார்த்தையை கேட்டு, தத்தோ வாக்கியம் ஏத்த சுத்வா, இந்த வார்த்தையை கேட்டு ஹரிச்சந்திரசை, யார் ஹரிச்சந்திரன் சொல்லிருக்கேன், இந்த ராஜா பூபதேகே, அந்த ராஜாவுடைய வார்த்தையை கேட்ட சாண்டாளகன் குபிதக, கோபம் வந்துருத்தவனுக்கு, வேப்பமானம் மகீபதிம் பிராக, நடுங்கி கொண்டு, இந்த பெண்ணை கொல்லனாலே ரொம்ப கவலையாக இருக்குது, நடுங்கின்னு இருக்கான் அவன். ஸோ அப்படிப்பட்ட அந்த ராஜாவை மகீபதியை பார்த்து பிராக சாண்டாளன் சொன்னான். एतत् श्रुत्वा ततो वाक्यं हरिश्चन्द्रस्य भूपतेः चाण्डालः कुपितः प्राह वेपमानं महीपतिम्. चाण्डाल उवाच न एतद् वाक्यं सुघटितं यद् वाक्यं दासकीर्तितं चाण्डाल दासतां कृत्वा सुराणां भाषसे वचः दास किं बहुना नूनं शृणु मे गततो वचः. ஸோ நான் ஏத்தது வாக்கியம் சூகடிதம், உனக்கு இந்த வார்த்தை பேசுறது பொருந்தவே பொருந்தாதுன்னுட்டார். சூகடிதம், கட்டினா கட்டனான்னு சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஸோ சூகடிதம்னு சேரவே சேராது, உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரப்படாது. எத் வாக்கியம் தாசகீதம், நீ தாசன், நீ அடிமையாப்பட எஜமான பார்த்து இப்படிலாம் பேசலாமா, பேசக்கூடாது. சாண்டாள தாசதாம் கிருத்வா, சாண்டாளனுக்கு போய் வேலைக்காரனா தாசனாக வேலை பண்ணிட்டு சுராணாம் பாஷை, ஏன்னும் தேவர்கள் பேசுகிற வார்த்தையை நீ பேசுகிறையே, ஒரு தேவேந்திரனையே கொல்லுவேங்கிறாய், நீ என்னெல்லாம் வார்த்தையை பேசுகிற, ஒரு தேவனுடைய வார்த்தைகளை நீ பேசுகிறாய். தாசா கிம்பகுனா, என்ன பேசி என்ன பிரயோஜனப்பா, கிம்பகுனா பகுனா உத்தம்னு நிறைய பேசி என்ன ஒன்றும் பிரயோஜனம், உங்கள்கிட்ட பேசுகிற பேச்சே கிடையாது. இப்போ சுணுமே கததோ வச்சுக்க, நான் சொல்கிற வார்த்தையை மரியாதையை கேளுங்கிறான். இப்போ நீ பேசவே பேசாத, நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் கேளுன்றான். चाण्डाल उवाच न एतद्वाक्यं सुघटितं यद्वाक्यं दासकीर्तितं चाण्डालनागतां कृत्वा सुराणां भाषसे वचः दास किं बहुना नूनं शृणु मे गततो वचः. निर्लज्ज तव चेत् अस्ति किञ्चित् पापभयं हृदि किमर्थं दासतां यातः चाण्डालस्य तु वेश्मनि. நிர்லஜ்ஜ, வெக்கமற்றவனே, இந்த தவச்சேத அஸ்தி கிஞ்சித் பாப பயம், உனக்கு பாபம் பண்ணுறோங்கிற பயம் கொஞ்சமாவது இருந்தால், ஏன்னா சுவாமி காரியத்தை தடப்பட்டால் ஏகப்பட்ட நரகமெல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த சுவாமி காரியத்தை கெடுக்கிற காரியத்தை நீ பண்ணாதே, உனக்கு அந்த பாபம் இருக்குன்ற பயம் இருந்தால், சேத் அஸ்தி இருந்தால், ஹிருதி உன் மனசில் இருந்தால், கிமர்த்தம் தாசதாம் யாத்தக, அப்போ இந்த மாதிரி நான் பெண்ணை கொல்றது பாவம் இப்படிலாம் மனசில் நீ நினச்சிட்டு இருந்தியானால் ஏன் எனக்கு தாசனாக வந்தாய், நீ உன்னை யார் வர சொன்னா கேட்குறான். கிமர்த்தம் தாசதாம் யாத்தக, என்னோட தாசனா எதுக்கு நீ வந்தாய், சாண்டாளசிய, சாண்டாளனுக்கு தாசனா, து வேஷ்மணி, இந்த சாண்டாளனுடைய வீட்டுக்கு தாசனாக நீ ஏன் வந்தாய், உனக்கு பாபம் புண்ணியம் இதெல்லாம் பயம் இருந்தானே ஏன் வரைன்னு கேட்குறான். निर्लज्ज तव चेत् अस्ति किञ्चित् पापभयं हृदि किमर्थं दासतां जातः चाण्डालस्य तु वेश्मनि. गृहाण एनं ततः खड्गम् अस्याः चिन्दिशिरः अम्बुजम् एवमुक्त्वा अथ चाण्डालः राज्ञे खड्गं न्यवेदयत्. ஸோ கிரகான, கட்கம் ஏனம் கிரகான, இந்த வாழை எடுத்துக்கோ, கையில் கொடுக்குறான், வாழை கொடுக்குறான். இந்த வாழை எடுத்துட்டு அஸ்யாகா, இவளுடைய அம்புஜம் சிறக, தாமரை தலை, தாமரை மூஞ்சியாக இருக்குது, அவனே ஒத்துக்கிறான். ஸோ தாமரையை போல் இருக்கக்கூடிய இந்த மூஞ்சிக்கு மேலே இருக்கக்கூடிய தலையை அப்படியே வெட்டு, ஸோ சிந்தி வெட்டு. ஏவமுக்துவா, இவ்வாறு சொல்லிட்டு சாண்டாளன் வந்து ராக்ஞே கட்கம் நிவேதயத்து, ஒரு வழியாக கையில் அந்த வாளை கொடுத்தான்.
கட்கம்னா வாள், அசின்னா கத்தி அல்லது வாள் ரெண்டுமே சொல்லுவோம். சில இடத்துல அசின்னு சொல்கிறோம், சில இடத்துல கட்கம்னா. கட்கம்னா வாள் மட்டும்தான், அது கத்தின்னு சொல்லக்கூடாது. அசின்னா கத்திக்கும் அசி சொல்லலாம், வாளுக்கும் அசின்னு சொல்லலாம். महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमे चाण्डाल आज्ञया हरिश्चन्द्रस्य घट्कग्रहण वर्णनं नाम पञ्चविंशोऽध्यायः। सर्वं जगदाम्बार्पणमस्तु। अथ षड्विंशोऽध्यायः। सूत उवाच ततो अथ भूपतिः प्राह राज्ञीं स्थित्वा हि अधोमुखः अत्र उपविश्यतां बाले पापस्य पुरतः मम. இப்போ நைமிஷாரண்யத்தில் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றார் சூதராகப்பட்டவர் சவுனகாதி முனிவர்கள் கிட்ட. அப்போ சொல்கிறார், ததோ அப்போது பூபதிகி அந்த ராஜா வந்து ராஜ்ஞின்னு தன்னோட மனைவி அவனுக்கு தெரியல, பொண்டாட்டிங்கிறது தெரியல. அந்த மனைவியை பார்த்து அதோ முகக தலையை தொங்க போட்டுண்டு, ஏன்னா இந்த பாவ செயலை பண்ணி ஆகணும் இப்போ, அதனால மூஞ்சியை தொங்க போட்டுண்டு அதோ முகக கீழே பார்த்துண்டு அத்திர உபேஷாம் பாலே பெண்ணே இங்கே 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 உட்காரு, ஏன்னா வெட்டணும். ஸோ அப்படியே அந்த முட்டி போட்டு உட்காருங்கிறான். பாலே பெண்ணே நீங்கள் உட்காரு. மம புறத்தக யாரு பாபஸ்ய மம புறத்தக பாபியாகப்பட்ட என் முன்னால் இவ்வாறு உட்காருன்ட்டு சொல்றான் அந்த பெண்ணை பார்த்து. सूतोवाच ततो अथ भूपतिः प्राह राज्ञीं स्थित्वा हि अधोमुखः अत्र उपविश्यतां बाले पापस्य पुरतः मम. शिरस्ते चेदयिष्यामि हन्तुं शक्नोति चेत्करः एवमुक्त्वा उद्यम्य खड्गं हन्तुं गतः नृपः. ஸோ உன்னுடைய தலையை வெட்டுறேன். சிரஸ்தே சேதயிஷ்யாமி, சேதனம்னு கட் பண்ணுறது. உன்னுடைய தலையை நான் வெட்டுறேன். ஹந்தும் சக்னோதி சேத் கரக, என் கைக்கு அந்த சக்தி இருக்குமானால், அதாவது கரக என்னுடைய கரத்தில் கையில் ஹந்தும் உன்னை கொல்ற அந்த சாமர்த்தியம், என கை நடுங்குறது பாவம். ஸோ என் கையில் அந்த சக்தி இருக்குமானால் உன்னுடைய தலையை நான் வெட்டுகிறேன். உக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு கட்கம் சமுத்தியமே வாழை தூக்கிட்டான், கையில் வாழை தூக்கிட்டான். ஹந்தும் கதகன் இருப்பக, அந்த ராஜா அவளை வெட்டுவதற்கு ரெடி ஆயிட்டான். ஹந்தும் கொல்வதற்கு கதக சென்றான். நான் அர்த்தம் அவளை கொல்ல ரெடி ஆயிட்டான். शिरस्ते छेदयिष्यामि हन्तुं शक्नोति चेत् करः एवम् उक्त्वा समुद्यम्य खड्गं हन्तुं गतः नृपः. न जानाति नृपः पत्नीं सा न जानाति भूपतिम् अब्रवीत् वृषदुःखार्ता स्वमृत्युम् अभिकाङ्क्षति. न जानाति नृपः, அவளுக்கு ராஜாவே தெரியல. பத்னியும் சா பத்னியும் சா ந ஜானா, சா பத்னியும் தன்னுடைய மனைவி, அந்த மனைவியை ந ஜானாதி பூபதியும். ஸோ பூபதிக்கும் அவளுக்கு தெரியல, அவளுக்கும் ஒருத்தருக்கு அடையாளமே தெரிலன்ட்டார் அவள். அப்ரவீத் விஷ துக்கார்த்தா, ரொம்ப துக்கத்தோடு கூட அந்த பெண் சொல்கிறா இப்போ அவரை பார்த்து, யாருக்கு ஹரிச்சந்திரனை பார்த்து, ஸ்வமிருத்யும் அபிகாங்ஷதி, தன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்தவளாக, காங்ஷான இச்சா, அபிகாங்ஷத்தினை எதிர்நோக்கி, தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி அந்த பெண் அந்த இவனை பார்த்து ஹரிச்சந்திரனை பார்த்து சொன்னாள். न जानाति नृपः पत्नीं सा न जानाति भूपतिम् अब्रवीत् वृषदुःखार्ता स्वमृत्युम् अभिकाङ्क्षति. राधे कृष्ण मैम. इधर सेकंड स्त्री उवाच चाण्डाल शृणु मे वाक्यं किञ्चित् त्वं यदि मन्यसे मृतः तिष्ठति मे पुत्रः न अतिदूरे बहिः पुरात्. ஸ்திரீ சொல்கிறா, அந்த பெண் சொல்கிறா, சாண்டாளன்னு தானே கூப்பிடுவா, வெட்ட போகிறானே அவனை. அப்போ ஹரிச்சந்திரனை ராஜா ராக்கியாலாம் கூப்பிட முடியாது. ஸோ சாண்டாளனே மே வாக்கியம் சுணு, நான் சொல்கிற வார்த்தையை கேளு. கிஞ்சித்துவம் எதி மன்னிசே, உனக்கு ஒப்புதல் இருந்தால் ஒரு நிமிஷம் கேளு, என்னோடய வார்த்தையை கேளு, உனக்கு ஓகேன்னா கேளுன்றா. மிருத்தகா திஷ்டதி மேபுத்திர, என் பிள்ளை செத்து கிடக்கானுங்க.
மே புத்திரக என்னுடைய பிள்ளை மிருதக திஷ்டதி அங்கே கடக்க செத்து நான் அதிதூரம் இங்கேருந்து கிட்டக்க தான் பகிகி புறாத்து இந்த ஊருக்கு வெளியில் இந்த காஷி நகரத்துக்கு கொஞ்சம் வெளியில் இங்கேருந்து ரொம்ப கிட்டக்க படுத்து கிடக்கான் செத்து கிடக்கான்னு சொல்கிறான். स्त्री उवाच चाण्डाल शृणु मे वाक्यं किञ्चित् त्वं यदि मन्यसे मृतः तिष्ठति मे पुत्रः न अतिदूरे बहिः पुरात् तं दहामि हतं यावत् आनयित्वा तव अन्तिकं तावत् प्रतीक्ष्यतां पश्चात् असिना घातयस्व माम्. ஸோ யாவத் ஹதம் தம் அதாவது செத்து போன அந்த பிள்ளையை தகாமி நான் எரிக்கணும், அந்த ஒரு டியூட்டி எனக்கு இருக்குது. ஸோ அந்த குழந்தைய எரிச்சிட்டு தவ அந்திகம் உங்ககிட்ட தாவத் பிரதீஷிதா அது வரைக்கும் உங்ககிட்ட நான் வந்துடுறேன், நீ என்னை கொல்லு, நீ அதை பற்றி இல்லை, என் குழந்தைய எரிச்சிட்டு வர்றது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. யாவத்துன்னு எது வரைக்கும் நான் அப்படி பண்ணலையோ அது வரை வெயிட் பண்ணு. தாவத் பிரதீஷிதா அவ்வளோ நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. பஷாத் அசினா காதயசுமாம் அதுக்கப்புறம் வாழால் நீ என்னை வெட்டு. तं दहामि हतं यावत् आनयित्वा तव अन्तिकं तावत् प्रतीक्ष्यतां पश्चात् असिना घातयस्व माम्. सा जगाम अतिदुःखार्ता विलपन्ती सुदारुणं भक्तेन अथ बाणमित्युक्त्वा प्रेषिता बालकं प्रति. सा जगाम अतिदुःखार्ता विलपन्ती सुदारुणं. அவன் பாடம்னுட்டான். பாடம்னா ஓகேன்னு அர்த்தம். ஓகேம்மா நீ போயிட்டு வா, உன் பிள்ளை எரிச்சிட்டு வான்னு சொல்லிட்டேன் ஹரிச்சந்திரன். பிரேஷிதா பாலகம் பிரதி அனுப்பப்பட்டாள், அந்த குழந்தை நோக்கி அவள் அனுப்பப்பட்டாள். சா ஜகாம அதி துக்கார்த்தா ரொம்ப துக்கத்தோடு அங்கே போகிறாள். விலப்பந்தி சூதாருணம் ரொம்ப கொடுமையாக அழுதுக்க புலம்பிண்டு அந்த இடத்துக்கு போனாள். तेन अथ बाणमित्युक्त्वा प्रेषिता बालकं प्रति सा जगाम अति दुःखार्ता विलपन्ती सुदारुणम्. भार्या तस्य नरेन्द्रस्य सर्पदष्टं हि बालकं हा पुत्र हा वत्स शिशो इति एवं वदति मुहुः. तस्य नरेन्द्रस्य भार्या. ஸோ அந்த ராஜாவினுடைய மனைவி நர இந்திரன்னு அந்த ராஜான்னு அர்த்தம். ஸோ நரர்கள் மனிதர்களுக்கெல்லாம் இந்திரனாக இருக்கக்கூடியவன் ராஜா. ஸோ அந்த ராஜாவுடைய மனைவி ஆகப்பட்டவள் சர்ப்பதஷ்டம் ஹி பாலகம் சர்ப்பத்தால் கொல்லப்பட்ட தன்னுடைய குழந்தையை ஹா புத்திர ஐயோ புத்திரா பிள்ளையே வஸ்த குழந்தாய் சிஷோ குழந்தையே இத்தியேவம் வததி முகுகு மீண்டும் இப்படி புலம்பிட்டு அந்த இடத்துக்கு போனாள். भार्या तस्य नरेन्द्रस्य सर्पदष्टं हि बालकं हा पुत्र हा वत्स शिशो इत्येवं वदति मुहुः. कृशा विवर्णा मलिना पांसूध्वस्त शिरोरुहा श्मशान भूमिम् आगत्य बालं स्थाप्य अविशत् भुवि. கிருஷான மெலிந்து விவர்ணா மூஞ்சியெல்லாம் பேஸ்ட் அடிச்சிருக்கு, ஒரு இது களை இல்லாத முகம் விவர்ணம். மலினா ஒரே அழுக்காக. பாம்சுத்வஸ்த சிரோர்கா தலைமுடியெல்லாம் ஒரே அழுக்கு ஒரே தூசி. பாம்சுனாலும் தூசியாகப்பட்ட முடியோடு கூடிய அவள் ஸ்மசான பூமியும் ஆகத்தியா அந்த சுடுகாட்டுக்கு வந்து பாலம் ஸ்தாபிய ஆவிஷத்து புவி அந்த குழந்தைய அங்கே வச்சுட்டு தானும் கீழே அமர்ந்தாள். कृशा विवर्णा मलिना मांशोद्वस्त शिरोरुहा श्मशान भूमिम् आगत्य बालं स्थाप्य आविशत् भुवि. 4 lines. ஆமாம், எஸ். राजन् अद्य स्वबालं तं पश्यसि इह महीतले रममाणं स्वसखिभिः दष्टं दुष्ट अहिनामृतं तस्य विलाप शब्दं तमाकर्ण्य स नराधिपः श्वसन्निधिम् आगत्य वस्त्रम् अस्य आक्षिपत् तदा. शवसन्निधि, ओके. ஸோ அந்த மயான பூமிக்கு தூக்கின்னு வந்துட்டா இல்லையா, குழந்தை தூக்கின்னு வந்துட்டா இல்லையா. இப்போது அவள் புலம்புறா, அவளோட அழுகை. ராஜன் ஹே ஹரிச்சந்திர ராஜா அத்திய ஸ்வபாலம் தம் உன்னுடைய குழந்தை
பஷ்யைக பார்க்கற மாட்டேங்கிறேன், நீங்கள் பாரு மகீதலை இந்த பூமியில் கிடக்கிற குழந்தைய பாரு. ஸ்வசகிபிகி ரமமானம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு ஆனந்தமாக இருப்பான். நம்ம குழந்தை அப்படி ஆனந்தமாக இருப்பான். அவன் இப்போது துஷ்ட அகினா தஷ்டம், துஷ்டனான அந்த கருப்பு நாகம் இல்லையா, கருநாகத்தினால் கடிக்கப்பட்டு மிருதம் செத்து போய் கிடக்க. தஸ்யா விலாப சப்தம் இப்படி புலம்பி கத்தறி அழறாளா, இந்த சத்தத்தை கேட்குறான்னு ஹரிச்சந்திரன். தம் ஆக்கர்ணிய அதை காதால் கேட்டு நராதிபக ஹரிச்சந்திரன் ஷவசந்நிதியும் ஆகத்திய ஷவத்துக்கிட்ட வரான். இப்போ அந்த ஷவத்தை பார்க்கறதுக்கு எட்டி பார்க்கறதுக்கு வரான். ஆகத்திய வந்து வஸ்திரம் அசிய ஆட்சிப்பத்ததா, அந்த குழந்தை மேலே மூடி இருக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு அந்த மூடி அந்த இதை தூக்கி எறிகிறார். ஏன்னா அந்த வஸ்திரத்தை களையிற வேலை தானே முதல்ல பாவம் அந்த ஹரிச்சந்திரன் கொடுத்தான், எல்லாரோட சேலையை உருவணுன்ட்டு. அது மாதிரி இந்த குழந்தை மேலே மூடி இருக்கிற வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். ராஜன் அத்ய ஸ்வபாலம் தம் பஷ்யசி இஹ மஹீதலே ரமமானம் ஸ்வசகிபிஹி தஷ்டம் துஷ்ட அஹினாமிருதம் தஸ்யா விலாப சப்தம் தம் ஆகர்ண்ய ச நராதிபஹ ஷவ சந்நிதிம் ஆகத்ய வஸ்திரம் ஸ்யாக்ஷிபத் வஸ்திரம் ஸ்யாக்ஷிபத்ததா. ஆட்சிபத்ததா. ஓகே. तां तदा रुदतीं भार्यां न अभिजानाति भूमिपः चिरप्रवाससन्तप्तां पुनर्जातम् इव अबलाम्. ருததீம் பாரியாம் அப்படி அழுதுன்னு இருக்கிற பெண்ணை ந அபிஜானாதி பூமிப்பக அடையாளம் தெரியலை. ஸோ அபிஜானத்தின்னு எனக்கு அடையாளமே கண்டுக்க முடியல. ஏன்னா ஒரு வருஷம் இருக்கா இல்லையா, ஒரு வருஷம் வேலை பண்ணாலே போட்டிருக்கேன், முன்னாடி பார்த்தோம் நம்ம. ஸோ ஒரு வருஷம் எடுத்து அப்படி வாடி வதங்கி கிடக்கா, அவளை அடையாளம் தெரியல ராஜாக்கு. சிரப்பிரவாச சந்தப்தாம் ரொம்ப நாள் வெளியில் தங்கியிருக்கா, அந்த பிராமணன் வீட்டில் போய் வேலை பண்ணியிருக்கா, தாசி வேலை பண்ணியிருக்கா. ஸோ சிரப்பிரவாசம் ரொம்ப லாங்காக பிரவாசம் வெளியில், வீட்டுக்கு வெளியில், அங்கே தன்னோட வீட்டில் இல்லை வெளியில், பிரவாசம்னாலே வெளியில் போயிருக்கிறது. ஸோ அதனால தபிச்சு போயிருக்கக்கூடிய அவள் புனர்ஜாதாம் இவ அபலாம், இப்போ மீண்டும் பிறந்தார் போன்ற அந்த அபலை பெண்ணை ஏதோ, அதாவது தன்னுடைய மனைவி இப்போ அவளுக்கு துளி கூட அடையாளம் தெரியலை, இப்போ வேற மாதிரி இருக்காவ. புனர்ஜாத்தாம்னு வேறொரு பெண்ணாக பிறவி எடுத்தவள் போல இருக்கா, ஒரு அபலை பெண்ணாக அவள் காட்சியளிக்கிறாள். சிரப்பிரவாச சந்தப்தாம் புனர்ஜாதாம் இவ அபலாம். सा प्रीतं चारुकेशान्तं पुरो दृष्ट्वा जटालकं न अभ्यजानात् नृपवरं शुष्क वृक्ष त्वच उपमम्. அவளும் சாபி, அவளும் சாருகேஷாந்தம், தம் சாருகேஷாந்தம்னு அழகிய முடியை உடைய அந்த ஹரிச்சந்திரன் புறா திருஷ்டுவா இப்போ எப்படி இருக்கான், முன்னாடி அழகிய முடியோடு இருந்தான், இப்போ ஜடாலகமாக இருக்கான். ஜடாலகம் ஜடா முடியாகி போச்சு, எல்லாம் முடியெல்லாம் கட்டையாக கட்டி கிடக்கு. இப்போ ஜடாமுடியோடு இருக்கக்கூடிய அலகம்னா முடிகள். ஸோ அவனுடைய ஜடாமுடியெல்லாம் பார்த்து ந அபியஜானாத் என்று பவரம், அவளுக்கும் அடையாளம் தரலை. தன்னுடைய அந்த ராஜாவே ஹரிச்சந்திரன் அவளுக்கு அடையாளம் தரலை. சுஷ்க விருட்ச துவச்ச உபமம், அதாவது மரம் ஒலந்து போயிடுது, இலையெல்லாம் கொட்டி மரமே ஒலந்து போன மரம் அப்படியே எப்படி இருக்கும், அது மரத்தை நினச்சி பார்க்கலாமே. அப்போ அந்த மாதிரி அதோட தோல் எப்படி இருக்கும், ஒரு சுருங்கி கிடக்கும், அந்த மாதிரி இருக்கானா ஹரிச்சந்திரன். அதனால அவளுக்கும் அடையாளம் தெரியலை. सापीतं चारुकेशान्तं पुरा दृष्ट्वा जडालकं न अभ्यजानात् नृपवरं शुष्कवृक्ष त्वच उपमम्. पुरः दृष्ट्वा मुन्नाडी पार्த்து भूमौ निपतितं बालं दृष्ट्वा आशीविषपीडितं नरेन्द्र लक्षण उपेतम् अचिन्तयत् असौ नृपः. ஸோ கீழே கிடக்கிற குழந்தை பூமௌ நிபதிதம், பூமியில் கிடத்தப்பட்ட அந்த குழந்தையை பாலனை பார்த்து திருஷ்டுவா பார்த்து ஆஷீவிஷ பீடிதம், பாம்பால் கடிக்கப்பட்ட பிள்ளை, நரேந்திர லக்ஷணக, ஆனால் பார்த்தா ஒரு ராஜாக்குள்ள லக்ஷணம் இருக்கா அந்த குழந்தை மேலே. ஸோ ராஜாவுடைய லக்ஷணத்தோடு கூடியிருக்கக்கூடியவனை, உபேதம் கூடியவனை, அதை பார்த்து நிருப்பக அச்சிந்தயத்து, ராஜா இப்போ யோசிக்கிறார் இந்த குழந்தை யாருன்ட்டு யோசிக்கிறார்.
भूमौ निपतितं बालं दृष्ट्वा असि विषपीडितं नरेन्द्रलक्षण उपेतम् अचिन्तयत् असौ नृपः आशीविषम् अस्य पूर्णेन्दुवत् वक्त्रं शुभम् उन्नसमव्रणं दर्पणप्रतिमः उत्तुङ्ग कपोलयुगशोभितम् பூர்ணேந்துவத் வக்ரம், முழு சந்திரன், முழு நிலவை போன்ற, இந்துன்னு சந்திரன், முழு நிலவை போன்ற அந்த முகம் அந்த குழந்தையோட, சுபம் சோபனமாக இருக்குது. உன்னசம், உன்னசம்னா மேலோங்கிய நாசி, அந்த இது நாசி மூக்கு அப்படி மேலே தூக்கின அந்த நாசியோட அவ்ரணம், ஒரு விதமான ஒரு இதே இல்லை, புண்ணு இல்லைன்னு அர்த்தம். அப்படியே மூக்கெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இன்னும் கருப்பு அடிக்கல போட்டிருக்கு. அந்த பாம்பு கடியில் விஷக்கடி வந்து நம்ம தலை மேலே அந்த மூஞ்சிலெல்லாம் வரல, அதனால அந்த முகம் நல்லா தான் இருக்குது இப்போ. ஸோ தர்ப்பண பிரதிமக, தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். ஸோ கண்ணாடி போல் இருக்காம் அந்த முகம் வந்து அப்படியே பளபளன்னு இருக்குது, கண்ணாடி மாதிரி. ஸோ உத்துங்க கபோல யுகுனா ரெண்டு கன்னங்களும் நல்ல பளிச்சுன்னு இருக்குது. நல்ல உத்துங்கன்னா நல்ல எழும்பிய அழகான கன்னங்கள். சோபிதம், அப்படி சோபனமாக இருக்கக்கூடிய குழந்தைய பார்க்குறான், ராஜலக்ஷணத்தோடு இருக்கே அப்படின்னு யோசிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. அஸ்ய பூர்ண இந்துவத் வக்ரம் சுபம் உன்னசம் அவ்ரணம் தர்ப்பண பிரதிம உத்துங்க போலயுக சோபிதம். அதுல நடுவில் ஒரு கபோலக்கு கா விட்டுருக்கு. கபோலயுக சோபிதம். கரெக்ட். நீலான் கேஷான் குஞ்சித அக்ரான் சாந்திரான் தீர்கான் तरङ्गिणः राजीव सदृशे नेत्रे ओष्ठौ बिम्बफलोपमौ. ஒரு வியாசர் தான் இப்படியெல்லாம் கதையில் எழுத முடியும். ஒரு செத்து போன குழந்தைய உட்காந்து வர்ணிச்சுட்டு இருக்கார் அவர், பாவம். நீலான் கேஷான், நல்ல பிளாக் ஹேர், நல்ல கருத்த முடி, நீலான் கேஷான். குஞ்சித அக்ரான், அதான் முன்னாடி சுருட்ட முடியாக வளைஞ்சிருக்கான். அக்ரம்னு முன்முடியெல்லாம் அப்படி வளைஞ்சி, குஞ்சிதம் வளைஞ்சிருக்கான். சாந்திரான், ரொம்ப சாஃப்டாக இருக்கான் முடியெல்லாம். தீர்கான் தரங்கினக, தீர்கான்னு அலையலையான முடிகள், தரங்கின அலை போல் அப்படியே இருக்கக்கூடிய நீண்ட முடிகள். ராஜீவ சதிருஷே நேத்ரே, ஒரு தாமரை, ராஜீவன தாமரை, தாமரை போன்ற அந்த கண்கள். ஓஷ்டவ் பிம்பஃபலோபம, உதடுகளெல்லாம் எப்படி இருக்குன்னா கோவைப்பழம் போன்ற, பிம்பஃபலம்னா கோவைப்பழம். ஸோ கோவைப்பழம் போன்ற அந்த உதடுகள், இப்படிலாம் இருக்கக்கூடிய குழந்தை. நீலான் கேஷான் குஞ்சிதாக்ரான் சாந்திரான் தீர்கான் தரங்கினஹ ராஜீவன் சத்ருஷே நேத்ரே ஓஷ்டவ் பிம்ப பலோபமௌ. विशाल वक्षा दीर्घ अक्षः दीर्घ बाहु उन्नत अंसकः विशाल पादो गंभीरः सूक्ष्म अंगुली अवनीतरः. விஷால வட்சஸ்தலம், வட்சஸ்தலமெல்லாம் அப்படி அந்த நெஞ்சி, வட்சஸ்தலமெல்லாம் அப்படி ப்ராடாக இருக்கான். தீர்க்க அச்சக, அச்சகன்னு சொன்னா இது கைகள், அது அச்சன கண்ணு. ஸோ தீர்க்க அச்சகன்னா நீண்ட கண்கள். தீர்க்க பாகு, கைகள்லாம் நீண்ட கைகள். உன்னத அம்சக, அம்சகம்னு தோல். ஸோ பாகுன்னு சில இடத்துல தோல்மோ, சில இடத்துல கைகள்மோ, இந்த இடத்துல அம்சகம்னு தனியாக கொடுத்துட்டான். அதனால நீண்ட தோள்கள், நீண்ட கைகள், விஷால பாதம், அதாவது நல்ல நல்ல டால் பாய் போல் இருக்கு, நல்ல விஷாலமான பாதம், கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷணம். சூக்ஷ்ம அங்குலி, அதாவது ரொம்ப மெல்லிய விரல்கள், சூக்ஷ்மன்னு சொன்னால் மெல்லிய விரல்கள். அப்புறம் அவனீதரக, அவனீதரகன்னு ராஜலக்ஷணம் இல்லையா, அவனீதரன்னு ராஜான்னு அர்த்தம். ஸோ அவனீதரகன்னா ஒரு ராஜ்யத்தையே ஆள பிறந்தவனாட்டம் இருக்கான் அந்த குழந்தை. விஷால வக்ஷா தீர்க அக்ஷः தீர்க பாஹு உன்னத அம்சகः விஷால பாதः கம்பீரः சூக்ஷ்ம அங்குலி அவனீதரः. मृणाल पादो गंभीर नाभिर् उद्घत कंदरः अहो कष्टं नरेन्द्रस्य कस्य अपि एष कुले शिशुः जातो नीतः कृतान्तेन कालपाशात् दुरात्मना. உத்தத கந்தரகன்னு படிக்கணும். உத்ததா வேண்டாம், பிரிக்க வேண்டாம். உத்ததா, உத்ததான்னா உயர்ந்த.
உத்தத. ஸோ மிருணால பாதகன்னா சாஃப்ட். மிருணாலன்னா என்னது? தாமரை தண்டு தான் மிருணாலன்னு பேர். ஸோ தாமரை தண்டு எப்போ சாஃப்டாக இருக்கும், வழி இருக்கும். ஸோ அது மாதிரி சாஃப்டான பாதங்கள். கம்பீர நாபி, நாபிஸ்தலம், வயிறு வந்து குழிஞ்சு அப்படி கம்பீரமாக அப்படி இருக்குது. அது ஆவர்த்தமாக கூட இருக்குது. சுழித்த வயிறுன்னு சொல்ல மாட்டோமா, அந்த நாபிஸ்தலம். ஸோ அப்புறம் உத்தத கந்தரகன்னு உயர்ந்த ஒரு கழுத்து பிரதேசம். கழுத்து அப்படி உயர்வாக இருக்கணும், அப்படி உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ அஹோ கஷ்டம், என்ன கஷ்டம் இது! கஸ்யாபி நரேந்திரஸ்ய, ஏதோ ஒரு ராஜாவோட ஏஷ குலே, அந்த குலத்தில் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கணும். சிசு ஜாத்தக, ஏதோ ராஜகுலத்தில் பிறந்த இந்த பிள்ளை நினைக்கிறான் ராஜா. நீத்தக கிருத்தாந்தேன, கிருத்தாந்தன் யாரு? யமன். ஸோ யமனால இந்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறான். காலபாஷாத் துராத்மனா, காலபாஷத்தை போட்டு, அவனுடைய கயிறு இருக்கே காலபாஷம், அந்த காலபாஷத்தை போட்டு யமன், துராத்மாவான யமன் இந்த ராஜா பிள்ளை, ஏதோ ராஜாவோட பிள்ளையை எப்படி கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். मृणालपादः गम्भीर नाभिः उद्धत कन्दरः अहो कष्टं नरेन्द्रस्य कस्यापि एष कुले शिशुः जातः नीतः कृतान्तेन कालपाशात् दुरात्मना. सूत उवाच एवं दृष्ट्वा अथ तं बालं मातुरङ्गे प्रसारितं स्मृतिम् अभ्यागतः राजा हा हा इति अश्रुणि अपातयत् ஸோ அஸ்ரூணி அபாத்தயத். ஸோ சூதர் சொல்கிறார் இங்கே சவுடகாதிகள்கிட்ட, ஏவம் திருஷ்டுவா அத தம்பாலம், இவ்வாறு அந்த பிள்ளையை பார்த்து, மாத்தூர் அங்கே பிரசாரித்தான், அம்மாவோட மடியில் கிடக்கு இந்த குழந்தை. ஸோ அம்மாவோட மடியில் இருக்கக்கூடிய அங்கே பிரசாரித்தம், பிரசாரித்தம்னா கிடத்தப்பட்ட, விரிக்கப்பட்டான்னு அர்த்தம். பிரசாரித்தம்னா துணியை உணர்த்துறதுக்கு பிரசாரணம்னு பேர், துணியை உணர்த்துறதுக்கு கூட. ஸோ இந்த இடத்துல அம்மாவோட மடியில் அப்படி விரித்து கிடக்கு குழந்தை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை. ஸ்மிருதிம் அபியாகதக, பழைய நினைவுகள்லாம் வருது ராஜாக்கு. இப்போ பழைய நினைவுகளெல்லாம் வரப்பட்டவனாக, ஹாஹா இது அஸ்ரூணி அபாத்தயத்து, ஐயோ ஐயோன்னு அப்படி கண்ணீரை பெருக்கினான் அந்த ராஜா. ஏன்னா தன்னோட குழந்தை இப்போ என்ன பண்ணுறதோன்னு நினைப்பு வந்துருது அவனுக்கு. தன் குழந்தைக்கு என்னாச்சோ தெரியலையே, இப்படி ஒரு ராஜாவோட பிள்ளை இப்படி கிடக்கேன்று. தன் பிள்ளைன்னு என்ன தெரியல, ஆனால் வேற ஏதோ ராஜாவோட பிள்ளையை பார்த்தோன்னு தன்னோட பிள்ளையோட ஞாபகம் வந்து ரொம்ப கண்ணீர் விடுறான் அந்த ராஜா. सूत उवाच एवं दृष्ट्वा अथ तं बालं मातुरङ्गे प्रसारितं स्मृतिम् अभ्यागतः राजा हा हा इति अश्रूणि अपातयत्. सो अप्युवाच च वत्सो मे दशाम् एताम् उपागतः नीतः यदि च घोरेण कृतान्तेन आत्मनो वशम्. ஸோ அவன் சொல்கிறான், வத்சக மே, என்னுடைய குழந்தை, தசாம் ஏதாம் உபாகதக, என்னுடைய குழந்தையாக இருக்குமோ ஒருவேளை. ஏன்னா குழந்தைய அடையாளம் தெரியல அவனுக்கு, ஒன்றுமே தெரில, பாம்பு வேறு கடிச்சு வச்சிருக்கு. ஸோ அதனால் என் குழந்தைக்கு ஏதாவது இந்த மாதிரி தசை வந்துருத்தோ அப்படின்லாம் நினைக்கிறேன். மே வத்சக, வத்சோங்கிறது வத்சக, என்ன குழந்தைக்கு இந்த நிலை வந்துருத்தோ, நீத்தக இந்த மாதிரி வந்து விட்டதோ நிலைமை. எதீச்ச கோரேண கிருத்தாந்தேன. ஸோ இந்த கோரமான கிருத்தாந்தன் யமன் என்னுடைய குழந்தைக்கும் இந்த நிலைமையை கொடுத்து விட்டானோ, என் குழந்தை உயிரோடு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஆத்மனக வசம், தன் வசத்தில் எடுத்துக்கொண்டானோ. उपागतः नीतः यदि च घोरेणे कृतान्तेन आत्मनः वशम्. विचारयित्वा राजा असौ हरिश्चन्द्रः तथा स्थितः ततो राज्ञी महादुःख आवेशात् इदम् अभाषत. ஸோ ராஜா இப்படிலாம் யோசிச்சுட்டு விசாரம் பண்ணிட்டு ஹரிச்சந்திரன் அப்படி நிற்கிறான். ததாஸ்தித அப்படி யோசிச்சுட்டே நிற்கிறான். ததோ ராஜ்ஞி மகா துக்க ஆவேஷாத், ரொம்ப துக்கம் அப்படியே உள்ளுக்குள்ளே புகுந்து கிடக்க அவளுக்கு. ஸோ அந்த துக்க ஆவேசப்பட்ட அந்த ராணி இதம் அபாஷத்தை, ஸோ இந்த துக்கத்தோடு இதை சொன்னாள். विचारयित्वा राजा असौ हरिश्चन्द्रः तथा स्थितः ततो राज्ञी महादुःख आवेशात्
इदम् अभाषत राधे कृष्णम् राज्ञी उवाच हा वत्स कस्य पापस्य तु अपद्यानात् इदं महत् दुःखम् आपतितं घोरं तद् रूपं न उपलभ्यते हा नाथ राजन् भवता माम् अपास्य सुदुःखिताम् இன்னும் ஒரு லைன் படிங்க. कस्मिन् संस्थीयते स्थाने विश्रब्धं केन हेतुना அப்போ ராணி சொல்கிறா, ஹா வத்ச குழந்தாய், கஸ்ய பாபசே யாருடைய பாபத்தினால, தூ அபத்தியானாத், அபத்தியானாத்னா என்னது, கெட்டதை நினைக்கிறது. தியானம் வந்து பகவானை பற்றி தியானம் பண்ணணும். அபத்தியானங்கிறது வேண்டாத்ததை பற்றி நினைக்கிறது, ஈவில் தாட்ஸு. ஸோ யாருடைய இந்த கெட்ட சிந்தனைனால இல்லை யாருடைய பாபத்தினால இதம் மகத்து துக்கம் ஆபத்திதம், இப்படிப்பட்ட பெரிய துக்கம் எனக்கு வந்து சேர்ந்துருத்து. கோரமான துக்கம். தத் ரூபம் நான் உபலபியதே, அது ரூபங்கிறது அதோட ரூபத்தை அறியலேன்னு என்னது, அதோடைய காரணத்தை நான் அறியவில்லையே. என்ன தாப்பு பண்ணினேன், என்ன பாவம் பண்ணினேனோ தெரியலையே எனக்கு, நடரா நான் உபலபியதே, என்னால் அந்த காரணத்தை புரிஞ்சுக்க முடியலையே. ஹா நாத, ஹே ராஜன், என்னுடைய நாதனே, ராஜாவே, பவதா மாம் அபாசிய சூதுக்கிதாம் அபாசிய, நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கக்கூடிய என்னை அப்பாசியான்னு விட்டு என்னை தொலைத்து விட்டு அப்பாசியா. கஸ்மின் ஸ்தீயத்தை ஸ்தானே, எந்த ஸ்தானத்தில் தான் போயிட்டு, எங்கே தான் இருக்கேன் நீங்கள், இப்படி ஒரு துக்கத்தில் நான் கடந்து மூழ்கின்றிருக்கேன், இப்படி இந்த துக்கமான என்னை நீங்கள் விட்டுவிட்டு எந்த ஸ்தானத்தில் தான் ஸ்தீயசே நின்று கொண்டிருக்கிறீர்கள், எங்கே இருக்கேள். விஸ்ரப்தம் கேனகேத்துனா, அதாவது எந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, என் பொண்டாட்டி உயிரோடு இருப்பாளோ, என் பிள்ளை உயிரோடு இருப்பானோங்கிற எந்த நம்பிக்கையாக்க நீங்கள் எங்கே இருக்கேள்னு கேட்குறாங்க. राज्ञी उवाच हा वत्स कस्य पापस्य तु अपत्यानात् इदं महत् दुःखम् आपतितं घोरं तद्रूपं न उपलभ्यते हा नाथ राजन् भवता माम् अपास्य स दुःखितां कस्मिन् संस्थीयते स्थाने विश्रब्धं केन हेतुना राज्यनाशः सुहृत्यागः भार्यातनय विक्रयः हरिश्चन्द्रस्य राजर्षेः किं विधातः कृतं त्वया. ஸோ ராஜ்யத்தை நாசம் பண்ணிட்டே. ஸோ கிம் விதாத்தகா, விதாத்தகா அட்ரஸ் பண்ணுறா. விதாத்தகா அப்படின்னு சொன்னான்னா விதாத்தாவே பிரம்மாவே, ஹே பிரம்மாவே, ராஜ்யநாசக ஹரிச்சந்திரஸ்ய ராஜர்ஷேகே, ராஜ ரிஷியாகப்பட்ட ஹரிச்சந்திரனுடைய ராஜ்யநாசக, ராஜ்யம் போயிடுது, ராஜ்யம் நஷ்டப்பட்டது. சுகிருத்தியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டான், யாரும் ஃப்ரெண்டு கிடையாது, தனியாக இருக்க. பாரியா தனைய விக்கிரக, பொண்டாட்டியையும் தனையன் பிள்ளையையும் விற்றல், இதெல்லாம் ஏற்பட்டது அவருக்கு. கிருதம் தொயா, நீ என்னதான் பண்ணிட்ட என்னுடைய இந்த ஹரிச்சந்திரனுக்கு, நீ என்னதான் பண்ணலைன்னு அழறா. பிரம்மாவை நோக்கி இப்போ தன்னுடைய இதை ஆபத்தை வெளிப்படுத்துகிறான். राज्यनाशः सुहृत्यागः भार्यातनय विक्रयः हरिश्चन्द्रस्य राजर्षेः किं विधातः कृतं त्वया. इति तस्य वचः श्रुत्वा राजा स्थानाच्युतः तदा प्रतिज्ञाय देवीं प्रत्यभिज्ञाय देवीं ताम् प्रत्यभिज्ञाय देवीं तां पुत्रं च निधनं गतं कष्टं मम एव पत्नीयं बालकश्चापि मे सुधः. ஸோ இது தஸ்யாக வச்ச ஸ்ருதோ, இப்போ தான் புரியுது. ஹரிச்சந்திரனுக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டா இல்லையா, அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ தப்பில்லைன்னு. ஸோ இது தஸ்யாக வச்ச ஸ்ருத்வா, அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டு ராஜா ஸ்தானாச்சுதக ததா, நிற்கிற இடத்த பொடக்குன்னு விடுறன். அந்த ஸ்தானத்திலேருந்து தான் எங்கே நின்னானோ அந்த இடத்துலேருந்து நழுவுறான், கால் நிற்க மாட்டேங்கிறது, நிலை கொண்டு நிற்க மாட்டேங்கிறது இந்த வார்த்தையை கேட்டு. பிரதி அபிஜ்ஞாய தான் பிரத்யபிஜ்ஞாயன்னு அர்த்தம். அடையாளம் கண்டுகொண்டு, இப்போ தான் அடையாளம் தெரியுது. தேவி தன்னுடைய மனைவியை அடையாளம் கொண்டு தாம் புத்திரம் ச நிதனங்கதம், ஐயோ இந்த குழந்தை செத்து போயிடுதே அப்படி, நிதனம்னா ஷாவு. ஸோ நிதனங்கதம் தாம் தாம் அதாவது 10 தேவியும் தாம் தன்னுடைய மனைவியையும், புத்திரம் ச தன்னுடைய மகன் செத்துப்போன தன் பிள்ளையையும் அடையாளம் கண்டுகொண்டு கஷ்டம் கஷ்டகாலமே மமைவ பத்னியம், என்னுடைய பொண்டாட்டிவள், பாலகஷாபி மேசுதக, ஐயோ என் குழந்தையே இது அப்படின்னு இப்பதான் அவனுக்கு தெரியறது. அழறான்.
इति तस्या वचः श्रुत्वा राजा स्थानच्युतः तथा प्रत्यभिज्ञाय देवीं तां पुत्रं च निधनं गतं कष्टं मम एव पत्नीयं बालकश्चापि मे सुतः. இது பஞ்சமி தத்புருஷ் இல்லையா? ஸ்தானாச்சுதக ஸ்தானச்சுதகன்னு வந்துடுது. ज्ञात्वा पपाद सन्तप्तः मूर्छाम् अतिजगामः सा च तं प्रति प्रत्यभिज्ञाय ताम् अवस्थाम् उपागतम्. मूर्छिता निपपात आर्ता मूर्छिता निपपात आर्ता निश्चेष्टा धरणीतले. Okay. பாக்கிருந்தேன். ஞாத்வா பபாத சந்தப்தக புரிந்து கொண்ட உடனேயே தபித்து சந்தப்தக ரொம்ப தாபம் ஏற்பட்டு தபிச்சு போய் பபாத்த மூர்ச்சா அப்படியே கீழே விழுந்தான், மூர்ச்சை அடைந்தான். மூர்ச்சாம் அதிஜகாம மூர்ச்சையை அடைந்து விட்டான் ராஜா. சா சம் ச தம் பிரதிபிஜாய அவளுக்கும் இப்போ அவனை புரியுது, அவனை புரிஞ்சுடுத்து. தாம் அவஸ்தாம் உபாகதாம் இந்த மாதிரி ஒரு நிலைமை அடைந்தானே என்னுடைய ஹரிச்சந்திர ராஜாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அவளும் புரிந்து கொண்டு மூர்ச்சிதா அவளும் மூர்ச்சி அடைந்தாள். நிபபாத்த ஆர்த்தா அப்படியே ஆர்த்தியோடு கவலையோடு அப்படியே கீழே விழுந்தாள். நிச்சேஷ்டா சேஷ்டையே இல்லாமல் தரணி தலே பூமியில் பொத்தடோன்னு 2 பேரும் மூர்ச்சி அடைந்து விழுந்தார்கள். ज्ञात्वा प्रमाद सन्तप्तः मूर्छामपि जगामः सा च तं प्रत्यभिज्ञाय तामवस्थाम् उपागतम् मूर्छिता निपपात आर्ता निश्चेष्टा धरणीतले. सर्वं जगदम्बार्पणमस्तु.